லகரம் வலையொலி பார்வையாளர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்றைய வகுப்புல நான் பார்க்கக்கூடிய ஒரு பாடப்பகுதி சங்ககாலம், சங்கம் மருவிய காலம், பல்லவர் காலம். மிக முக்கியமான தலைப்புங்க. இப்ப நம்ம ஒரு பக்தி இலக்கியமே நீங்க படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, இப்ப பக்தி இலக்கியத்துல சங்க காலத்தையும் நீதி நூல் காலத்தையும் அடுத்து தெளிவாக காணப்படுவது பக்தி இலக்கிய காலம் கிடையாது, பக்தி இயக்க காலம். அதுக்கப்புறம் கிபி 7, 8, 9ஆம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டில் சைவ சமய பெரியவர்களான நாயன்மார்களும் வைணவ சமய பெரியவர்களான ஆழ்வார்களும் தோன்றி பக்தி பாடல்கள் பாடி ஊர் ஊராக சென்று தம் சமயங்களை பரப்பி வந்தனர். அது மட்டும் கிடையாதுங்க, அன்றைய காலகட்டத்துல பாருங்க, நாட்டில் செல்வாக்கு பெற்றிருந்த பௌத்த சைலண்டாலும் சமணண்டாலும் ஒண்ணுதான். சமயங்களை எதிர்த்து மக்களை திரட்டுவதற்கு இந்த வரி எல்லாம் ரொம்ப முக்கியமானது. கலை நயத்துடன் கூடிய பக்தி பாடல்களையும் நல்லா பாருங்க, கலை நயத்துடன் கூடிய பக்தி பாடல்களையும் பாடல்கள் பயன்பட்டன. நாயன்மார்களா இருக்கட்டும், ஆழ்வார்களா இருக்கட்டும், இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. இசையோடு பாடல்களை பாடி கோயில்கள் தோறும் இறைவனை வழிபட்டார்கள். அதுக்கப்புறம் சுந்தரரை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இவர் இறைவனை ஏலிசையாய் இசைப்பயனாய் உள்ளவன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப சம்பந்தரை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன். இப்ப நீங்க இதுல ஒரு சில வரிகளை நீங்க சொற்களை நல்லா கவனி. பக்தி இயக்கம்ன்றாங்க, அப்புறம் ஊர் ஊராக சென்று இசையோடு கலந்த பாடல்கள்னு சொல்றாங்க. இங்க எதுக்கு பௌத்த சமணம் அதையே முக்கியத்துவப்படுத்தி சொல்றாங்க, கலைகளையே முக்கியத்துவப்படுத்தி சொல்றாங்க. இதை பற்றியெல்லாம் நாம் புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, நாம் நேரடியாக நீங்க பக்தி இலக்கியமாக இருக்கட்டும், மொழி வரலாறாக இருக்கட்டும், காப்பியங்களாக இருக்கட்டும், அல்லது திறனாய்வாக கூட இருக்கட்டும், எதை நீங்க படிக்கின்றாலும், இப்ப நாடகம், இக்கால இலக்கியங்கள்ல நாடகமா இருக்கட்டும், இல்ல நீங்க ஒரு உரைநடையை நீங்க படிக்க போறீங்கன்னா எதாக இருக்கட்டும், இலக்கியங்களை படிப்பதற்கு முன்பாக நாம் இலக்கியங்களை பற்றிய அந்த கால வரையறை மிக மிக முக்கியமானது. இப்ப நீங்க நாடகம் படிக்கிறப்ப கூட பார்த்திருப்பீங்க, சமணம் பௌத்தம் கலைகளுக்கு எதிராக இருந்தது அப்படின்ற கருத்தை சொல்லி, அதுக்கப்புறம் அந்த கலைகளை மறுபடியும் அந்த நாடகத்தை யாரு உள்ள கொண்டு வந்தது, அதற்கு எவ்வளவு இடையூறுகள் இருந்துச்சு. நீங்க சமண பௌத்தத்தை நீங்க பாருங்கவே, கலைகள் பாத்தீங்கன்னா காமம் மிகுவிக்கும், கலைகள் கூடவே கூடாது. சமண பௌத்தத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண்களை நீங்க அவங்க ஒரு தீண்டாமை, தீண்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க 15 கீழ்கணக்கு நூல்ல நீங்க முழுவதுமாவே பாருங்க, சமண பௌத்த இலக்கியங்கள்லாம் நீதி நூல்களை பாருங்க, அறநூல்களை பாருங்க, பெண்களுக்கு எதிராக இருக்கும். நீங்க காப்பியங்கள், ஐஞ்சிறுங்காப்பியங்கள் எடுத்துக்கோங்க, எல்லாமே பெண்களை ஒரு போக பொருளாகவும், பெண்களை ஒரு தீண்டக்கூடாதவர்களாகவும் வலியுறுத்தி சொல்லக்கூடியதா இருக்கும். அப்ப இவற்றை பற்றி எல்லாம் ஒரு இலக்கியங்களை பற்றி நீங்க படிக்கணும் அப்படின்னா, நீங்க பக்தி இலக்கியத்தை கூட நீங்க படிக்கணும் அப்படின்னா, அங்க சில கருத்துக்கள் உங்களுக்கு புலப்படணும் அப்படின்னா இலக்கியம் சார்ந்த கால வரையறையை தெரிஞ்சிடணும். இப்ப நான் நடத்துறதுல கூட நீங்க இது வரைக்கும் படிச்சிருப்பீங்க, எப்படி படிச்சிருப்பீங்க, புரிதலோட படிச்சிருக்கிறீங்களா, அங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றதெல்லாம் மிக நேர்த்தியாக இருக்குங்க. கண்டிப்பாக நம்முடைய வீடியோ தொடர்ந்து பாருங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் கண்டிப்பா பண்ணிருங்க. நல்ல விஷயங்களை ஆதரிங்க, அதை லைக் பண்ணுங்க, அடுத்தவங்களுக்கு பயனடையக்கூடிய வகையில நீங்க பகிருங்க. இப்ப நீங்க பாருங்க, சங்க காலம் அப்படின்னா கிபி 300 இருந்து கிபி 250 வரைக்கும். இதுல சின்ன சின்ன மாறுபாடுகள் இருக்கும். கிபி 300 சொல்லுவாங்க, அது ஒவ்வொரு இலக்கிய வரலாறு ஆசிரியர்களும் தங்களுடைய கருத்துக்களை அங்க பதிவு செஞ்சிருப்பாங்க. இப்ப சங்க காலத்துல தமிழுடைய வளர்ச்சி எப்படி இருந்துச்சு, அங்க என்ன இடையூறுகள் இருந்துச்சு, என்ன இடையூறுகளா இல்ல, அதுக்கப்புறம்
சங்க காலத்தை அடுத்து வரக்கூடிய சங்க மறுவுதல். மறுவுதல் அப்படின்னா குன்றுதல். அப்ப சங்கம் தொடர்பாக, இலக்கியங்கள் தொடர்பாக அல்லது புலவர்களுக்கான வரவேற்பு எதுவுமே நடைபெறாம பிற சமயங்களால் அது தடை செய்யப்படுகிறது, நசுக்கப்படுகிறது. அதான் சங்கம் மருவிய காலம். அதுக்கடுத்து பல்லவர் காலம். நீங்க இலக்கியங்களை பத்தி, காப்பியங்களை பற்றியோ, பக்தி இலக்கியத்தை பற்றியோ, அல்லது பிற்காலத்துல வரக்கூடிய காப்பியங்களை பற்றியோ, இல்ல தற்கால இலக்கியங்களை பற்றியோ, ஏன் நீங்க மொழி வரலாறவே நீங்க படிக்கின்றாலும் இந்த இலக்கியங்களை பற்றிய கால வரையறை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதோடைய மரபுகள் எப்படி அடுத்த கட்டத்துக்கு நோக்கி வந்துச்சுன்றது புரிதல் ரொம்ப அவசியங்க. நம்ம எடுத்த உடனே அப்படி நேர போய் நீங்க பக்தி இலக்கியத்தில் படிச்சீங்கன்னா அங்க சில தகவல் குழப்பமாக இருக்கும். அங்கதான் நம்ம சொல்லுவோம், இது எதுக்கு இப்படி வந்துச்சுன்னு தெரியல. இப்போ ஒரு கூற்று வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, கூற்று எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துரும். ஏன்? நம்ம தான் என்ன காரணத்துக்காக வேண்டிய ஒரு மதிப்பெண்களை படிக்கிறது எதுக்குன்னே படிச்சுட்டு போயிருப்போம் நம்ம. அன்பான லகரம் பார்வையாளர்களே, இதுல நிறைய கருத்துக்கள் இருக்கு. ஒரு நீண்ட வகுப்பாக கூட இருக்கலாம், தொடர்ந்து பாருங்க. இப்ப என்கிட்டயே படிக்க வர்றவங்க நான் எடுத்த உடனே பக்தி இலக்கியத்தை நடத்தினா உங்களுக்கு புரியாது. அப்ப இதெல்லாம் நடத்திட்டு தான் நாங்க ஒரு காரண காரியத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் அடுத்ததுக்குள்ள காலு வைக்கணும். இப்ப சங்க காலம் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. மூவேந்தர் ஆட்சியிலும் குறுநில மன்னர்கள் ஆளுகையிலும் இருந்தது தமிழகம். இப்ப மூவேந்தர், சேரர், சோழர், பாண்டி, அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கடையேழு வள்ளல்கள், தலையேழு வள்ளல்கள், இடையேழு வள்ளல்கள். 2019 ஒரு கேள்வி கேட்டிருந்தான். நம்மளாம் கடையேழுகள் தான் படிச்சிருப்போம். ஆனா தலையேழு வள்ளல்கள் இருக்கிறாங்க, இடையேழு வள்ளல்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க தமிழ் அகராதியில எடுத்து பாருங்க. அப்ப மூவேந்தர் ஆட்சியிலும் குறுநில மன்னர்கள் ஆளுகையிலும் இருந்தது தமிழகம். மூவேந்தர்களுடைய அடிக்கடி போர் நிகழ்ந்தது. சங்க காலத்துல மன்னர்களுக்குள்ள அடிக்கடி போர் நடந்திருக்கு. மூவேந்தர்கள் ஒற்றுமையுற்று இருந்த நிலை ஒரு சில காலங்கள் தான் இவங்க சில நேரங்கள் ஒற்றுமையா இருப்பாங்க. அது ஒரு குறிப்பிட்ட காலங்கள் தான், ரொம்ப அதிகமாவெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்படி ஒன்றியிருந்த காட்சியை உளமகில பாராட்டியுள்ளனர் புலவர்கள். புறநானூறுல 58வது பாடலும் 367வது பாடலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மூவேந்தர்கள் சண்டையிடாம ஒருவருக்கொருவர் தங்களுடைய நலம் விசாரித்துக் கொண்டு எந்த ஒரு இடையூறு இல்லாமல் சில காலங்கள் தான். அன்றைய காலகட்டத்துல புலவர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க, 558வது பாடல் 360 ரொம்ப அருமையான பாடலுங்க. அந்த பாடலை நான் இங்க கொடுக்கல, நம்முடைய சங்க இலக்கியத்திலிருந்து கொடுத்தப்ப எல்லாத்தையும் ஒரே இடத்துல காரண காரியத்தோட. ஆனா நீங்க பாக்குறது கூட உங்களுடைய இலக்கிய வரலாறு புத்தகத்துல இந்த தகவல் கூட இருக்காது. இது நம்ம கூடுதலா சேர்த்தது. அந்த பாடல் காவிரி பூம்பட்டினத்து காரிக்கண்ணனார் பாடியிருக்கிறாரு. பாடப்பட்டவன் சோழன் குராப்பள்ளி துஞ்சிய பெருந்திருமாவளவனும் பாண்டியன் வெள்ளியம்பலத்து துஞ்சிய பெருவழுதியும். இவங்க 2 பேரும் ஒருங்கே இருந்த போது ஒரு புலியும் கயலும் எப்படி நட்பு பாராட்டுதோ அதுபோல ஒன்றாக இருந்த காட்சியை காவிரி பூம்பட்டினத்து காரிக்கண்ணனார் பாடியிருக்காரு. இன்னொரு பாடல் பாத்தீங்க அப்படின்னா ஔவையார் சேரன் மாரி வெண்கோவும் பாண்டியன் கானகப்பேர் தந்த உக்கிர பெருது வழியும். இவங்க 2 பேரும் அதே மாதிரிதான் ஒருங்கிருந்த அந்த செய்தியை 367வது பாடல்ல பாத்தீங்க அப்படின்னா பாடி இருக்கிறாங்க. இந்த கருத்தை ஏன் சொல்றேன்னா, சங்க காலத்துல மன்னர்களுக்குள்ள அங்க பாத்தீங்கன்னா ஒருவருக்கு ஒரு சண்டையிடுவதோ அமைதியாக இருக்கிறதோ அந்த இதெல்லாம் இருந்திருக்கு. இங்கனம் தமிழ் வேந்தருக்குள் பகைமையும் பூசலும் இருந்ததே தவிர பிற நாட்டார் படையெடுப்போ அதனால் மக்கள் அல்லல் உறவோ துன்பம் அடையவோ கிடையாது. அதாவது அரசர்களுக்குள்ளதான் அவங்க போர் செஞ்சுக்கிட்டாங்க. மக்களை எந்த ஒரு சூழலையும் யாரும் துன்புறுத்தல. மூவேந்தர் பாருங்க, மூவேந்தரின் போர் கூட அவர்கள் அளவில் நின்று நிலவியதை தவிர நாட்டின் அமைதியை குலைக்கவில்லை. அன்பானவர்களே, அன்பான ஆசிரியர் பெருமக்களே, இந்த தகவல்லாம் நீங்க புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சாதான் பிற இலக்கியங்கள் படிப்பதற்கு மிக உற்ற உறுதுணையாக இருக்கும். அதுல நீங்க பக்தி இலக்கியம் படிச்சீங்கன்னா இந்த சங்கம் மருவிய காலத்திற்கும் பல்லவர் காலத்துக்கு ரொம்ப அதிகமான ஒரு தொடர்பு இருக்கும். இதை தொடர்ந்து வரும் பாருங்க. மன்னராட்சியில் மக்கள் கவலாது கழித்தே வாழ்ந்தனர். அதாவது அந்த மூவேந்தருடைய ஆட்சியில பாத்தீங்கன்னா மக்கள் கவலைப்படல. எப்பயுமே பாத்தீங்கன்னா மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர்.
மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகமாக மாண்புற்றது. மன்னன் வந்து எப்படி வந்து மக்களை நடத்தணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அங்க வாழக்கூடிய மக்கள் வந்து மிக சிறப்பாக வந்து அங்க வந்து வாழ்ந்திருக்கிறாங்க. இதுல முக்கியமான தகவல் பாருங்க, நீங்க நீதி இலக்கியங்கள்லாம் படிக்கிறப்ப இந்த மூன்றோட சொல்ல முடியாது, அறத்தையும் வீடு வேற்றையும் மட்டுமே நீங்க சமணமும் பௌத்தமும் ரொம்ப ஆழமாக கருத்துக்களை பதிவு செய்யும். நீங்க கீழ்கணக்கு நூல் படிங்க, கீழ்கணக்கு நூல்ல நீங்க போனீங்க அப்படின்னா அறத்தை பத்தி பேசும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீடு பேரு அப்படின்னா என்னது, முக்தி. அப்ப சங்ககாலம் பாருங்க, அறம் பொருள் இன்பம் மூன்று முகிழ்ந்தன. இந்த மூன்றும், அதாவது அறவழியில பொருள் தேடி இல்லறம் நடத்துறது தான் சங்க காலத்தினுடைய மக்களுடைய நோக்கம். அந்த மக்களுடைய கருத்துக்களையும் தான் புலவர்கள் வந்து என்ன பண்றாங்க, சங்ககால இலக்கியத்துக்குள்ள பதிவு செய்யறாங்க. சமுதாயத்தால் பல்குடியினர், பல்பிரிவினர், தொழிலினர் வேறுபாடின்றி ஒற்றுமையொட்டு இருந்தனர். சங்க காலத்திலேயே பல சமுதாயம் இருந்திருக்கு, பலவிதமான இனங்கள் உடைய இருந்திருக்கிறாங்க, பல தொழில் செய்யக்கூடிய இருந்திருக்கிறாங்க. ஆனால் அங்கு சாதி வேறுபாடு, அந்த மாறுபாடெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. தொழிலாள ஒருவரை வேறுபடுத்தி இருந்தார்கள் ஒழிய யாரும் அதாவது மதத்தாலேயோ இனத்தாலேயோ யாரையும் பிரிச்சு பார்க்கல. பசியும் வினியும் பகையும் நீங்கி மக்கள் வசியும் வளனும் சிறக்க வாழ்ந்தனர். அங்க வந்து அந்த மன்னருடைய ஆட்சி எப்படி இருந்திருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, மக்கள் வந்து பசியில இல்ல, எங்கேயும் வந்து பகையை ஆட்டையும் கிடையாது. ஏன் அத்தகைய நல்லாட்சியை வந்து மூவேந்தர்கள் வந்து தாங்களுக்குள்ள வந்து சண்டையிட்டு கொண்டிருந்தாலும் மக்களுக்கு வந்து நல்ல ஆட்சியை வந்து கொடுத்திருந்திருக்கிறாங்க. அதுல முக்கியமானது பாருங்க, உண்மையிலே வந்து சங்க காலத்துல சாதி பிரிவே வந்து கிடையாது, இல்ல அது மட்டும் கிடையாது. அப்ப எப்படி அவங்க வந்து நில அமைப்பை வந்து பிரிச்சு வந்து ஆட்சி புரிஞ்சிருக்கிறாங்க. மக்களுடைய அந்த திணை நில அந்த பகுப்பு முறையில எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல். நீங்க ஒரு இது கேட்கலாம், பாலை எங்குன்னு கேட்கலாம். அதான் சிலப்பதிகாரத்துல அழகா வந்து சொல்லிட்டாங்களே, குறிஞ்சியும் முல்லையும் தன்னுடைய நிலையிலிருந்து திரிந்ததுதான் பாலை. குறிஞ்சி நிலம் முல்லை நிலமும் ஒரு செழிப்பான நிலம்னு வச்சுக்கோங்க. அது மழை தண்ணி இந்த மாதிரி எல்லாம் இல்லாம வந்து வறட்சியா இருந்தா எப்படி இருக்கும், அதான் பாலை நிலம் பாருங்க. அப்ப குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்னும் நானில பகுப்பும் பரதவர் எயினர் ஆயர் போன்ற குடிமுறையுமே நிலவின. எப்ப சங்க காலத்துல. நீங்க இந்த சங்க காலத்தை பற்றி தெரியாம நீங்க சங்க மறிய காலத்தை பத்தி படிச்சீங்கன்னா புரியாது. நீங்க சங்க காலமும் சங்க மறிய காலத்தை பற்றி தெரியாம நீங்க பல்லவர் காலத்துக்குள்ள போனீங்கன்னா புரியாது. இந்த காலங்களுடைய வரையறை தெரியாம மற்ற இலக்கியங்களை நீங்க புரிந்து கொள்ள போனீங்கன்னா அங்கு புரியாது. பிற நாட்டின தமிழகத்தை நாடி வந்து வாணிகம் நடாத்தும், அதாவது வாணிகம் நடத்துறத நடத்தும் அளவிற்கு பலங்குளித்து விளங்கியது அன்றைய சங்ககால மன்னர்களுடைய ஆட்சி. அந்த சங்ககாலம் உரிமை வாழ்வால் எல்லா துறைகளிலும் மக்கள் ஏற்றம் பெற்றனர். இந்த துறை அந்த துறையிலும் கிடையாது, எல்லா துறைகள்லையும் வந்து மக்களுடைய ஈடுபாடு இருந்திருக்கு, ஏற்றமுடைய துறைகளாக இருந்திருக்கு. அது வணிகமாக இருக்கட்டும், மற்ற தொழிலாக இருக்கட்டும், அங்கு விவசாயமாக இருக்கட்டும், அல்லது எந்த தொழிலாக இருந்தாலும் வந்து ஏற்றம் பெற்றிருந்தனர். அரசியலுக்கோ அல்லது தனி மனிதனுக்கு உரியதாக எந்த சமயமும் ஏற்றமுறவில்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட அரசியல் ரீதியாகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட தனி மனிதனுக்கு உரியதாகவோ எந்த சமயமும் அங்கு வந்து ஏற்றம் கொண்டதாக சங்க காலத்துல இல்ல. அப்ப நம்ம சங்ககால மக்களுடைய வாழ்வியல் முறையை பாருங்க. சங்ககாலம் அவையவை, அதாவது அந்தந்த சமயங்கள் தன்னுடைய தத்தம் முறையில வந்து அமைதி பெற்று ஒளிர்ந்தன. நீ பெரிய சமயம், நம்ம வந்து நிலங்கள் படிச்சிருப்போம், 5 நிலைகள் படிச்சிருப்போம். குறிஞ்சி நில முருகன், முல்லை எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னது திருமால். 5 நிலங்களுக்கும் நில வழிபாடு இருந்திருக்கு. ஆனா எதையும் நாம் பெரியது நீ பெரியது என்ற ஏற்றம் வந்து அந்த சங்க காலத்துல கிடையாது. சங்ககாலம் சமயம் என்று ஒன்று தனித்து இயங்க கிடையாது. சமயங்களை வந்து பிரிச்சு பார்க்கல, மக்கள் வந்து பிரிச்சு பார்க்கல. அந்த மக்களோடு வாழ்வியலாக கலந்து இருந்துச்சு. உங்க சங்க இலக்கியம் தான் உங்களுக்கு தெரியும், அகத்திற்கும் புறத்திற்கும். சரிங்க, அக இலக்கியம் புற இலக்கியம், அதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. சமயங்கள் வந்து தனித்து வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா இயங்கவில்லை.
அடுத்து அடுத்து பாருங்க, சங்ககாலம் சங்ககாலம் தமிழர் வாழ்வோடு ஒன்றி நின்றது. எது? கடவுள் நம்பிக்கை. கடவுளை அவங்க பிரிச்சு தனித்துவம் கொண்டு வரல, மக்களோடு மக்களாக தமிழர்களுடைய வாழ்வோடு ஒன்றி இருந்திருக்கு. முருகன், இந்திரன், வேந்தன், திருமால் என நில தெய்வங்கள் குறிக்கப்பட்டன. சமய பூசலும் மத மாறுபாடும் இல்லாத காலம். நல்லா பாருங்க, ஒரு சமயம், அதாவது முருகனை வணங்கக்கூடியவங்க, திருமாலை வணங்கக்கூடியவங்க, அவங்களுக்கு எந்த பூசலுமே கிடையாது, மத மாறுபாடும் கிடையாது. எந்த காலத்துல? சங்க காலத்துல. வடநாட்டு சமயங்கள் வந்திருந்தாலும் வேறொன்றாத வேலை. நல்லா தெரிஞ்சுக்கணும், சங்க காலத்திலையும் சமணம் பௌத்தம் உள்ள இருக்கு, இல்லாமலாம் கிடையாது. ஆனா அந்த சமயங்கள்னா வேறு ஒன்ற விடல. ஏன்னா தமிழர்கள் வாழக்கூடிய முறையே வேறு, அவங்க சமயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. சங்ககாலம் சங்ககாலம் தமிழ் அரசர்கள் புறக்கப்பட்டது. சங்க காலத்துல தமிழ் புறக்கப்பட்ட ஒண்ணும் கிடையாது. மொழிக்கு சங்க காலத்துல அரசர்கள் ரொம்ப அதிகமான ஒரு மிகையான ஒரு ஆதரவு அங்கு இருந்தது. புலவர்களால், வேந்தர்களால், வள்ளல்களாலும் போற்றப்படுகின்றனர். அதாவது மன்னனா இருக்கட்டும், வள்ளலா இருக்கட்டும், அங்கு புலவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் இருந்திருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க, மக்களும் புவி மன்னர்களை போற்றியதை விட ஒருபடி மேலாக போகி புலவர்களையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க? மதித்தன. நல்லா பாத்துக்கங்க. புலமைக்கு மதிப்பு இருந்த பிறமொழி செல்வாக்கு இல்லாத காலம் தான் சங்க காலம். அதாவது பிறமொழிக்கு செல்வாக்கு கிடையாது, புலவர்களுக்கு பாத்தீங்கன்னா அதிக மதிப்பு இருந்திருக்கு. நீங்க அதிகமான அவ்வை நம்ம வரலாறு படிச்சிருப்போம். நம்ம அதிகமான மலைவளங்கான செல்லும் பொழுது அவ என்ன பண்றியான்? நல்ல, அதாவது நீண்ட ஆயுளை தரக்கூடிய நெல்லிக்கனி. இன்றைய காலகட்டத்துல அந்த மாதிரி ஒரு நெல்லிக்கனி கிடைச்சா நம்முடைய இன்னுயிரை காப்பதற்கு அதை பயன்படுத்தும். ஆனா ஒரு அரசன் என்ன பண்றியான்? அந்த புலவருக்கு அவ்வைக்கு கொடுத்து, அப்ப கூட அவ்வை கேட்டாங்களாம். என்ன கேட்டாங்களாம்? அரசனே, இந்த நாட்டு மக்களுக்கு நீ தேவை, ஒரு நல்லாட்சி தேவை. அப்ப நீயே இந்த நெல்லிக்கனியை சாப்பிடலாம்ன்றதுக்கு அதுக்கு அந்த அதிகமான் சொன்னானா, என்னை போன்ற அரசர்கள் என்னுடைய நாட்டிற்கு எத்தனையோ பேர் கிடைக்கலாம், உன்னை போன்ற ஒரு புலவர் இந்த நாட்டிற்கு கிடைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த நெல்லிக்கனியை அதிகமான் பாத்தீங்கன்னா அவ்வைக்கு கொடுத்ததாக வரலாறு. அடுத்து பாருங்க, அடுத்து அரசியல் தலைமை வகித்த காலம் சங்க காலம். முழுக்க முழுக்க மன்னருடைய ஆட்சி, மன்னுடைய அதிகாரம், அந்த அரசியல் தலைமை தான் அங்க இருந்துச்சு. சமயங்கள் தலைமையோ இல்ல ஒரு குறிப்பிட்ட எதுவுமே கிடையாது. இங்கனம் சமூக பொருளாதார அரசியல் சமய சூழல் சிறந்திருந்த அமைதியான சூழ்நிலையால் அமர கவிதைகள் எழுந்தன. இப்படியெல்லாம் ஒரு மன்னருடைய ஆட்சி முறை இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா என்றைக்கும் அழியாத பாடல்கள், ஏன் இன்றைக்கும் அழியாத பாடல்கள் எந்த காலத்துல தோன்றியிருக்கு? சங்க காலத்துல தோன்றி இருக்கு. இக்காலத்தில், அதாவது சங்க காலத்துல நல்லா நீங்க கவனிக்கணுங்க. இங்க கூட ஒரு குறிப்பு இருக்கு. எட்டு தொகையில கலித்தொகையும் பரிபாடலும் நீங்களாக தவிர, 10 பாட்டுல திருமுருகாற்று படை தவிர. ஏன்னா நீங்க மொழி வரலாறு படிப்பீங்க. நான் கூட ஒரு கேள்வி கேட்டேன். அதாவது இந்த பரிபாடல் 2019 ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. பரிபாடல் அதுல என்ன சாய்ஸ் இருக்குன்னு பாருங்க. சங்ககால நூல் இருக்கு, சங்க மருவிய கால நூல் இருக்கு, சோழர் கால நூல் இருக்கு, இப்ப நாயக்கர் கால நூல், இப்படி எல்லாம் இருக்கிறப்போ நம்ம முதல்ல எங்க அதாவது பரிபாடல் சங்க இலக்கியங்கள்ல ஒண்ணுதான். ஆனா நல்லா தெரிஞ்சுக்கணும், பரிபாடல் மொழி வரலாற்றோடு நம்ம ஒப்பிடும் பொழுது, மொழி நிலையில் வைத்து ஆராயும் பொழுது, அதில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் பேசக்கூடிய அந்த புழக்கத்தில் இருக்கக்கூடிய சொற்களை ஆய்வு செய்யும் பொழுது பரிபாடலை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது சங்க மருவிய கால நூல். நம்முடைய மொழி வரலாறுல நான் பின்னாடி இது நிறைய தகவலை நான் கொடுத்திருக்கேன், பாத்துக்கோங்க. அப்ப பாருங்க, அடுத்து பாருங்க, பாடல் பொருள் காதலும் வீரமுமாக அமைந்திருந்தன. சங்க காலத்துல எது முக்கியத்துவம்? பாடலுடைய கருவே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒண்ணு காதல், வீரம், அதாவது அகம் புறம், அவ்வளவுதான். அனைத்தும் சமுதாய பாடல்கள். புறமாகிய இயற்கை சூழலும் அகமாகிய அன்றாட வாழ்வியல் முறையும் நிலை பெறக் கொண்டு
அகம் புறம் எனும் இருகரையில் அமைந்து காட்சி நலனும் கருத்து வளனும் பெற்று ஒளிர்கிறது. எந்த பாடலு? சங்ககாலத்து பாடல்கள். அடுத்து இக்கால இலக்கியம். இந்த சங்ககால இலக்கியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அகப்பாடல் வந்து காதல் கருத்து கருவூலம், காதல் கருத்துக்களை வந்து அள்ளி தரக்கூடிய ஒரு கருவூலமாக வந்து சங்க இலக்கிய பாடல் வந்து திகழுது. அதே மாதிரி சங்ககால இலக்கியம் இந்த புறப்பாடல்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மக்களுடைய அந்த வாழ்வியல் கருத்து களஞ்சியமாக வந்து சங்ககால பாடல் வந்து விளங்குது. எல்லாருக்கும் எளிதே விளங்கும், எல்லாவற்றையும் இனிதே எடுத்து விளக்க ஏற்றதான இந்த சங்க காலத்துக்குரிய அதாவது வந்து அகவற்பாதைங்க. நீங்க பார்த்திருப்பீங்க சங்க இலக்கியங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அகவற்பாக்களானது. நம்ம ஒண்ணு படிப்போம், ஏன் மற்ற பாக்கள்ல இல்லையா? வஞ்சிப்பாவும் உண்டு, வஞ்சியும் உண்டு. ஆனால் அங்கு மிகையாக பயன்படுத்தக்கூடிய ஏற்றம் கண்டு எழுதப்பட்ட எந்த பாண்டு பாத்தீங்கன்னா இந்த அகவற்பாதைங்க. இக்காலம் அது சங்ககாலம், சங்க காலத்துடைய பிற்பகுதியில் எழுந்த இலக்கியங்கள் பாருங்க. சங்க காலத்தினுடைய பிற்பகுதி அப்படின்னா நல்லா பாத்தீங்க, திருக்குறள், சிலப்பதிகாரம் இதெல்லாம் வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு நீங்க படிச்சிருப்பீங்க, பாத்துக்கங்க. இடைச்சங்க இலக்கணமாகிய தொல்காப்பியம் இங்கே இணைத்து எண்ணத்தக்கது. இதையும் சங்க காலத்துடைய அந்த பிற்பகுதியில எழுந்த இந்த நூல்களையும் நாம் சங்ககால நூல்களாக வந்து இங்க வந்து இணைத்து வந்து நாம் வந்து கணக்கிட்டுக் கொள்வது எண்ணத்தக்கது. இக்கால இலக்கியம் அதாவது சங்ககால இலக்கியம் எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. பொற்கால இலக்கியம் உணர்வு இலக்கியம் வந்து அதாவது மக்களுடைய உணர்வுகளை வந்து அதிகமாக சொல்லக்கூடியது. அறிவிலக்கியம் மிகுதி இல்லை. இதெல்லாம் வந்து டிஆர்பி கேள்விங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம கூற்றுல வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து ஆழ்ந்து படிக்கணும். நீங்க புரியாததை பல முறை படிப்பதை விட நாம் நிறைய ஒரு முறை நீங்க படிச்சாலும் நம்முடைய மனதில் அப்படியே நிற்கும். அப்ப நம்ம பிஜிடிஆர்பியா இருக்கட்டும், யூஜிடிஆர்பியா இருக்கட்டும், மேம்போக்கா தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்க, படிக்காதீங்க. அப்படி நம்ம படிச்சோம் அப்படின்னா ஒவ்வொரு தேர்வுலையும் 5 மதிப்பெண்கள்ல போயிருச்சு, 10ல போயிருச்சு, 6 மதிப்பெண்கள்ல போயிருச்சு. இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 முதுகலை ஆசிரியர் தேர்வு எழுதினவங்க இப்ப வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கடந்த ஒரு 5 டிஆர்பி எழுதினவங்க நம்மகிட்ட பேசுறப்ப ஏன் நெருங்கிய நண்பர்களே இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் முதுகலை ஆசிரியர் தேர்வை பற்றிய ஒரு தவறான ஒரு பார்வை, அதை எப்படி அணுகுவது என்று இருக்கக்கூடிய அந்த அறியாமை தான். பாத்துக்கோங்க. கடைச்சங்க காலத்தையே சங்க காலம் அப்படின்னு சொல்றாங்க. அச்சங்க இலக்கியமே சங்க இலக்கியம் என கொள்வது நினைவு கூறத்தக்கது. அப்ப இந்த பகுதியில வந்து சங்க காலத்துல வந்து மன்னோட ஆட்சி முறை எப்படி இருந்துச்சு, புலவர்களுக்கு எப்படி மதிப்பு கொடுத்தாங்க, அப்படி இலக்கிய முறை எப்படி இருந்துச்சு, நானில பகுப்பு எப்படி இருந்துச்சு, மக்கள் வந்து துன்புற்றாங்க துன்புறலையா, பிற சமயங்கள் இருந்தும் அங்க வந்து பிற சமயங்களை வந்து தலை தூக்க விடல, நிலதெய்வ வழிபாடு வந்து இருந்துச்சு, எல்லாமே இந்த பகுதியில பார்த்திருக்கோம். அடுத்து நான் பார்க்கக்கூடியது மிக முக்கியமானது பாருங்க, சங்க மருவிய காலம். இந்த சங்க மருவிய காலம் இதெல்லாம் பல்லவர் காலம் தெரிஞ்சாதான் பல்லவர் கால தமிழ். நீங்க மொழி வரலாறோடு ஒப்பிடுறப்ப நீங்க படிச்சிருப்பீங்க தொல்காப்பியர் கால தமிழ், சங்க மருவிய கால தமிழ், பல்லவர் கால தமிழ், பாண்டியர் கால தமிழ், சோழர் கால தமிழ். முதுகலை ஆசிரியர் தேர்வை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிடி இருக்குங்க. அந்த பிடியை நம்ம விட்டுட்டு நீங்க படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நான் முதுகலை ஆசிரியர் தேர்வுல அடிக்க முடியாது. சில நேரங்களில் நம்முடைய பேரு அதாவது அதிர்ஷ்டத்தால ஒரு 5 மதிப்பெண்கள் ஏதாச்சும் கூடி வந்து வேலைக்கு போயிடலாம், 2 மதிப்பு கூடி வேலைக்கு போயிடலாம். ஆனால் நம்முடைய வெற்றி உறுதியாக நீங்க 100% நீங்க வந்து வெற்றி பெற்று தீருவேன் உறுதிபூர்வமா நீங்க சொல்லணும்னா நான் படிக்கக்கூடிய முறையை மாத்துங்க. வெறுமனே என்ன காரணத்துக்காக வந்து நம்ம வந்து ஒன்றுடா படிச்சுட்டு போய் தேர்வுல போனோம்னா ஒரு 50 மார்க் அடிப்போம், 50 மதிப்பெண்கள் அடிப்போம், மீதி இருக்கக்கூடியது வந்து புரிதல் இல்லாம அப்படி விட்டுட்டு வந்துருவோம். அடுத்து பாருங்க 40வது வினா பாருங்க. சங்க மருவிய காலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிபி 250 இருந்து 600 வரைக்கும். சரி, மருவுதல் அப்படின்னா என்ன? இப்ப சங்க காலம்ன்றது வந்து எப்படி இருந்துச்சு, அந்த சங்கம் சார்ந்த செயல்கள், மூவேந்தருடைய ஆட்சி, புலவர்கள் எல்லாமே இந்த சங்கம் மருவிய காலத்துல வந்து குன்றுது. மருவுதல் தான் குன்றுதல், நசுக்கப்படுகிறது. எப்படி நசுக்கப்படுகிறது? நம்ம சங்க காலத்துல பல்லவர்களும் இருந்தாங்க, களப்பிரரும் இருந்தாங்க,
அதே நேரத்துல வந்து சமணமும் இருந்துச்சு. இவங்களை இருக்கிற இடம் தெரியல. நாம் எப்பொழுதுமே எதிரிகளுக்கு நம்ம வழிவிட்டு கொடுத்துட்டோம்னா அவர்கள் தலை தூக்கி நம்மளை வீழ்த்துவதற்கான முயற்சிகள்ல வந்து இறங்கிடுவாங்க. அது மாதிரிதான் தமிழகம் முதலில் பாருங்க அந்நியர் ஆட்சிக்கு உள்ளாகி அமைதி இழந்த காலம்தான் இந்த சங்கம் மருவிய காலம். தென்னகம் சின்னாபின்னமாய் சீரழிந்த துன்ப காலம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சங்கம் மருவிய காலம். தமிழகத்தோட வடபகுதி வந்து சேர சோழர் பாண்டியர்கள் ஆண்டாங்க பாத்தீங்களா. அந்த தமிழகத்துடைய வடபகுதி வந்து பாத்தீங்கன்னா பல்லவரிடம் போயிருச்சுங்க. தென்பகுதி வந்து களப்பிரரிடம் வந்து பாத்தீங்கன்னா போயிருச்சுங்க. அடுத்து பாருங்க இந்த பாருங்க சாதவாகன அரசின் ஆணையின் கீழ் இருந்த கிருஷ்ணை ஆற்றின் தென்பகுதியில் ஆட்சி புரிந்து வந்த இந்த முற்கால பல்லவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா. இவங்க யாருன்னா இவங்க சாதவாகன பேரரசு நிலையழிந்ததும். ஏன்னா எப்பயுமே ஒரு அரசு வந்து தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக அடுத்தட்ட ஒரு தொலைதூர பார்வை அங்கு இல்லை அப்படின்னா அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு மக்கள் கூட அந்த அரசை வீழ்த்துவதற்காக என்ன பண்ணலாம், தன்னை வந்து தலை தூக்கலாம். அப்ப அந்த சாதவாகன பேரரசு நிலையழிந்ததும் தாங்களே யாரு அந்த முற்கால பல்லவர்களே தன்னாட்சி பெற்றதோடு, தன்னாட்சினா நாங்களே ஆட்சி செஞ்சுக்கிறோம். ஏன்னா சாதவாகன பேரரசு வந்து என்ன பண்ணல, நிலையாக இல்லை, அது வந்து அழிஞ்சு போச்சு. கிபி 250 தொண்டை நாட்டையும் நடுநாட்டையும் கைப்பற்றி காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு ஆண்டனர் யாரு, இந்த முற்கால பல்லவர்கள். அடுத்து இந்த களப்பிரர்கள்னா பாருங்க, இந்த களப்பிரர்களை பற்றிய பலவிதமான ஐயங்கள் இருக்கு. இந்த சங்கம் மருவிய காலத்தை கூட இருண்ட காலம்னு சொல்லுவாங்க. ஏன் இருண்ட காலம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இந்த களப்பிரர்கள் பல்லவர்கள் எங்கிருந்து வந்தாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. மக்களோட மக்களா கலந்து இந்த பிடிச்சிட்டாங்க, சரிங்களா. அப்ப அதனால எப்படி நம்ம அரசர்கள் அடிமைப்பட்டாங்கன்னு தெரியல, எப்படி வீழ்ந்தாங்கன்னு தெரியல. இதெல்லாம் வந்து இதை பற்றி வரலாறு கிடைக்கல. அதனால பாத்தீங்கன்னா இந்த சங்கம் மருவிய காலத்தை வந்து இருண்ட காலம்னே சொல்லுவாங்க. இருண்ட காலம் என்னது, இருட்டுக்குள்ள ஏதாச்சும் கண்டுபிடிக்க முடியுமா நம்ம வந்து, அது போலதான் காலத்தை பற்றிய வரையறை கண்டுபிடிக்க முடியல பாருங்க. அப்ப கிபி 250 தொண்டை நாட்டையும் நடுநாட்டையும் கைப்பற்றி காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்ட ஆண்டனர் முற்கால பல்லவர்கள். களப்பிரர்கள் பாருங்க, இவங்க வந்து கன்னடர்கள் என கருதப்பெறுகின்றனர். நான் தான் சொன்னேன்ல, களப்பிரர்கள் யாருன்னு பெரிய ஒரு வரலாறு நம்ம கண்டுபிடிக்க முடியல. களப்பிரர்கள் பாருங்க, இந்த களப்பிரர்கள் பாண்டிய நாட்டையும் பின் சோழ நாட்டையும் பிடித்து ஆளத் தொடங்கினர். இங்கனம் தமிழகம் முழுவதும் பல்லவர்கள் களப்பிரர்கள் இருவர் ஆட்சியில் இடர்பட்டது. மூவேந்தர் ஆட்சி, சங்க காலத்துல மூவேந்தர் ஆட்சி இருந்திருக்கு, குறுநில மன்னர் ஆட்சி இருந்திருக்கு. சங்க மறிய காலத்துல வந்து இந்த பல்லவர்களாலையும் களப்பிரர்களாலையும் இந்த இருவருடைய ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதுமே வந்து மகிழ்ச்சியாக இல்லை. சங்க காலத்துல அரசர்களுக்குள்ள மூவேந்தர்களுக்குள்ள வந்து சண்டை ஒளி நடந்ததுடைய மக்களை யாரு துன்புறுத்தல. ஆனால் இந்த பல்லவர்களும் களப்பிரர்களும் இவருடைய ஆட்சியில நீங்க பாத்தீங்க அப்படின்னா மக்களுக்கும் இங்கு பெரும் இடர்பாடு ஏற்பட்டது. சரி, இந்த பல்லவர்களும் களப்பிரர்களும் எப்படியெல்லாம் சங்ககால வளர்ச்சியில ஏற்பட்ட அந்த வளர்ச்சி எப்படியெல்லாம் தடுக்கிறாங்கன்னு பாருங்க. தமிழ் கலையாக இருக்கட்டும், தமிழ் மொழி, தமிழ் நாகரிகம் அனைத்தும் ஆக்கம் இழந்தன. அதுக்கப்புறம் எதுவுமே உருவாகல. ஏற்கனவே எழுதப்பட்டது இருந்ததுதான் அப்படியே இருக்கு. புதிதாக உருவாக்குவதற்கு யாரு தடையாக இருக்கிறாங்கன்னா இந்த பல்லவர்களும் களப்பிரர்களும். முற்கால பல்லவர்கள் களப்பிரர்கள் இருவர் ஆட்சியில வந்து இப்படியெல்லாம் தமிழ் கலையா இருக்கட்டும், தமிழ் மொழியா இருக்கட்டும், தமிழ் நாகரிகம் கூட வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு புதுமையான ஆக்கம் வந்து பெறல, அப்படியே வந்து குன்றி போயிருச்சு. பல்லவர்கள் பிராகிருதத்தை அரசு மொழியாகவும் வடமொழியை வந்து ஆதரவு மொழியாகவும், நல்லா தெரிஞ்சுக்கங்க, இதெல்லாம் வந்து டிஆர்பியில வந்து கேட்கக்கூடியது. பல்லவர்கள் வந்து பிராகிருதத்தை வந்து அரசு மொழியாக பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு எப்படி நீங்க பாருங்க, நம்ம தமிழ்நாட்டுல வந்து எந்த மொழியை வந்து நம்ம வந்து வழக்க மொழியா நம்ம வந்து வச்சிருக்கோம், தமிழ் தான். அப்ப பிராகிருதத்தை அரசு மொழியாகவும் அவங்க எந்த மொழிக்கு ஆதரவு தர்றாங்க பாருங்க, வடமொழி என்று சொல்லக்கூடிய சமஸ்கிருதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதரவு தர்றாங்க. வடமொழியை பரவு வகை செய்து
வடமொழி வானரை, வானர்னு ஒண்ணும் கிடையாதுங்க, அந்த வல்லவர்கள் வடமொழியில வந்து கைதேர்ந்த அந்த சான்றர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, வானரை போற்றி போற்றினேரே என்று அவங்கள போற்றினார்களை தவிர தமிழை தலைக்கவோ தமிழ் புலவர் சிறக்கவோ செய்யல. தமிழை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கோ இல்ல தமிழ் புலவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்கோ இந்த பல்லவர்களும் களப்பிரர்களும் அதை செய்து கொடுக்கல. மாறாக அவர்கள் நசுக்கப்பட்டனர். காஞ்சி, பாகூர், கடிகாசலம் போன்ற ஊர்களில் வடமொழி கல்லூரிகள் அமைத்து மாணவர்களுக்கு இலவச உணவு, உடை, உறையுள் அளித்து வடமொழி வாயிலாக அனைத்து கலைகளையும் கற்பித்தனர். இன்னைக்கெல்லாம் நம்ம வந்து இலவசமத்தை வந்து நம்ம வந்து தமிழ்நாடு அரசு வந்து இலவச கல்வி கொடுக்குது. நம்ம எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிறோம், இது அரசியலா நீங்க பார்க்க கூடாது. இன்னைக்கு இந்த இலவச உடை, உணவு, தங்கக்கூடிய உண்டு உறைவிட பள்ளி எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாம் நீக்கின எத்தனை மாணவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்வி இல்லாம போயிடுவாங்க. இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கும் வடக்கிருந்து நமக்கு வந்து அழுத்தம் வருது. மூன்றாவதாக ஒரு மொழியை திணிப்பதற்கு முயற்சி பண்றாங்க. இதற்கெல்லாம் நம்ம விட்டு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த வரலாறு மறுபடியும் நமக்குள்ள வந்து கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு. தமிழ் கற்ற சான்றோர்களாகிய நம்ம தமிழாசிரியர்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மொழியை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். ஏதோ ஒரு வகையில இன்றைய தகவல் தொழில்நுட்பத்திலையும் தமிழ் போட்டி போடுது, வரவேற்கணும். அப்ப அன்னைக்கு வந்து பாருங்க, காஞ்சிபுரமா இருக்கட்டும், பாகூர், கடிகாசலம், இந்த ஊர்கள் எல்லாம் வடமொழி கல்லூரிகள் இதை அமைச்சு மாணவர்களுக்கு வந்து நீ சமஸ்கிருதத்துல படிச்சீங்கன்னா இலவச உணவு, இலவச உடை, இலவசமா தங்குறது எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. யாரு? இந்த பல்லவர்கள் இவங்கெல்லாம். இதனால் வடமொழி வளர்ந்தேறியது, அதாவது வந்து வளர்ந்து மேலோங்கியது. களப்பிரரோ பாலி மொழியினை போற்றினாரே தவிர பைந்தமிழ வந்து புறந்தார்கள் இல்லை, அதாவது ஆதரிக்கல. அப்ப இந்த காலம் என்ன காலம்? சங்கம் மருவிய காலம் தானே, இருண்ட காலம் தானே. பாருங்க, களப்பிரர் வந்து பிராமி எழுத்துக்களிலும், இதெல்லாம் நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப நம்ம வந்து சொல்றேன் பாருங்க, களப்பிரர் வந்து பிராமி எழுத்துக்களிலும் பல்லவர்கள் வந்து சிறந்த எழுத்துக்களிலும் டிஆர்பி வினா பாத்தீங்க தமிழை எழுதியமையார். இங்கதான் நமக்கு ஒரு குழப்பம் வரும். இப்ப அம்மான்ற சொல்லு நான் ஆங்கிலத்தில் எழுதுறேன், AMMA அம்மா. நல்லா தெரிஞ்சுக்கணும், மொழி எழுதக்கூடிய வடிவம் ஆங்கிலம், ஆனா அந்த சொல்லு தமிழ். அதுக்காண்டி வந்து அம்மான்ற சொல்லு ஆங்கிலமா மாறிடுமா? இங்க நல்லா பாருங்க, இவங்க தமிழ வந்து எந்த மொழியில எழுதுறாங்க பாருங்க. பிராமி எழுத்துக்கள்ல வந்து களப்பிரர் வந்து பிராமி எழுத்துக்கள்ல தமிழ் எழுதுறாங்க, பல்லவர்கள் வந்து கிறந்த எழுத்துக்கள்ல தமிழ் எழுதுறாங்க. இது உங்களுக்கு புரியணும் அப்படின்னா அம்மான்ற சொல்ல தமிழ் எழுதாம AMMA சொல்லு தமிழ், வடிவம் ஆங்கிலம். பாத்துக்கோங்க. இப்படியெல்லாம் களப்பிரரும் பல்லவரும் பிராமி எழுத்துக்களையும் கிறந்த எழுத்துக்களையும் தமிழுக்கு பயன்படுத்தினதுனால சங்க காலத்திய வட்டெழுத்து வந்து வடிவம் வந்து இழந்து போயிருச்சு. இதனால் இந்தமிழ் ஏற்றமுறவோ இனிய தமிழ் பணுவல்கள், அதாவது தமிழ் நூல்கள் வந்து இலக்கியங்களும் தோன்றவோ இயலாது போயிற்று. ஏன்? அது தமிழனை எழுத விடல. அப்புறம் எப்படி தமிழ் புலவர்களுக்கு வரவேற்பு இருக்கும்? எதுவுமே கிடையாது, போயிற்று. எந்த காலத்துல? சங்க மருவிய காலத்துல. சங்க காலத்தில் தமிழகம் போந்தென்றாலும் வந்தென்றால் ஒண்ணுதான். சங்க காலத்திலேயே தமிழகத்துக்குள்ள வந்து சமண பௌத்த சமயங்கள் வந்து இருந்துச்சு. இக்காலத்துல சங்க மருவிய காலத்துல யாருடைய ஆதரவு வந்துருச்சு? பல்லவருடைய ஆதரவு, களப்பிரர்கள் ஆதரவு. அரசியல் ஆதரவு காரணமாக காலூன்றி தலைத்தன, வேரூன்றி என்ன ஆயிருச்சு? சங்க மருவிய காலத்துல வந்து சமண பௌத்த சமயங்கள் வந்து நிலையான ஒரு இடத்தை பிடித்தன. அதற்கு ஆதரவாக இருந்தவர் யாருன்னா இந்த பல்லவர்களும் களப்பிரர்களும். களப்பிரரும் பல்லவரும் பௌத்த சமண சமயங்களை போற்றவே. இவங்க வந்து எந்த சமயத்தை போற்றாங்கன்னா என்னது? பௌத்த சமயத்தை, சமண சமயத்தை வந்து போற்றுறாங்க. பௌத்தம் காவிரி பூம்பட்டினத்தையும் பின்னர் என்னது? காஞ்சியை. சமணம் மதுரையும் மையமாக கொண்டு பரவின. நாலடியார் நீங்க படிச்சிருப்பீங்க, சமண முனிவர்களை பத்தி படிச்சிருப்பீங்க. இலக்கியம் எப்படி உங்களுக்கு வந்து இங்க வந்து பிடி கொடுக்குது பாருங்க, பாத்துக்கோங்க. நீங்க 15 கீழ்கணக்கு நூல் படிச்சாலும் இந்த புரிதல் இருக்கும். பௌத்த சமணம் பாருங்க
பௌத்தம் சமணம் சமய தலைவர்கள் ஊர்தோறும் இவற்றை நிறுவி சமயத்தை பரப்பினர். இந்த இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. பள்ளின்ற சொல்லி எங்க இருந்து உருவாச்சு? பள்ளின்னா படுக்கைன்ற ஒரு பொருள். இந்த பௌத்த முனிவர்களும் சமண முனிவர் பௌத்த துறவிகளும் சமண துறவிகளும் தாங்கள் படுக்கக்கூடிய இடத்திலேயே என்ன பண்ணிருக்கிறாங்க, மக்களுக்கு இவங்க எங்க இருந்தாங்க, பெரிய மலை குன்றுகள்ல தான் அன்னைக்கு போய் ஒதுக்குப்புறமாக தான் வாழ்ந்திருக்கிறாங்க. இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பள்ளின்ற படுக்கைன்ற பொருள். அந்த மலை குகைகள்லயே போய் அங்கேயே தூங்குவாங்க, அங்கேயே சாப்பிட்டுக்குருவாங்க, அங்கேயே படுத்துக்குருவாங்க. வர்றவங்களுக்கு சமண கருத்துக்களையும் பௌத்த கருத்துக்களையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னுடைய இருக்கையில அமர்ந்திருக்கூடிய இருக்கையிலேயே இருந்து கருத்துக்களை பரப்புவாங்க. பின்னால இதுதான் பள்ளிகள் அப்படின்ற ஒரு பெயராக வந்தது. இன்னைக்கும் நாம இந்த பள்ளிகள்ன்ற பெயரை பயன்படுத்தும் பாத்துக்கணும். அப்ப சமணம் பௌத்தம் சமணம் சமய தலைவர்கள் ஊர்தோறும் இவற்றை நிறுவி சமயம் பரப்பின. பள்ளிகளை நிறுவி பாத்தீங்கன்னா சமயங்களை வளர்த்திருந்திருக்கிறாங்க. பள்ளிகள் சமய நூல்களை பாருங்க, பள்ளிகள் பாத்தீங்கன்னா சமய நூல்களை பயின்றனர், பயிற்றுவித்தனர். இந்த பள்ளிகள்ல சமண பௌத்த சமண அந்த துறவிகள் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க எதை கத்துக் கொடுத்திருக்காங்கன்னா தங்களுடைய சமய நூல்களைய படிக்கவும் வச்சிருந்திருக்கிறாங்க, கற்பித்தும் கொடுத்திருந்திருக்கிறாங்க. இச்சமயங்களின் போதனையால் சமுதாய வாழ்வு நிலையாமையில் நம்பிக்கை கொண்டு வீடு வேறு நோக்கி விரைந்தது. சங்க காலத்துல நல்லா தெரிஞ்சுக்கங்க, வாழும் பொழுதே ஒருத்தர் முக்தி அடையணும்ன்றது சங்க இலக்கியம். ஆனா சமண பௌத்த இலக்கியங்களுடைய நோக்கம் என்னன்னா, வாழும் பொழுதெல்லாம் ஒருத்தர் முக்தி அடைய முடியாது. நீ வாழும் பொழுது இதெல்லாம் துறந்துட்டு நீ இறந்ததுக்கு அப்புறம் தான் எதை போய் அடைய முடியும், சொர்க்கத்தை அடைய முடியும். பாருங்க, அதுதான் பௌத்தம் சமணம் இச்சமயங்கள் இவ்வுலக வாழ்வின் ஈர்ப்பு சக்தியான பெண்மையை போற்றாது வெறுத்தன. நீங்க காப்பியங்கள் எடுத்துக்கங்க, நீங்க ஐம்பெருங்காப்பியமா எடுத்துக்கங்க, ஐஞ்சிருங்காப்பியம் எடுத்துக்கங்க, சிவ சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி, நாககுமாரகாய், அசோதரகாய், எதை எடுத்துக்கிட்டா நீங்க பாருங்க பெண்களுக்கு எதிராக பேசும். புறவரத்தை தான் பாத்தீங்கன்னா அங்க முன்னிலைப்படுத்தி பேசும். இதனால் சங்ககால சமுதாயத்தில் சம உரிமை பெற்றிருந்த பெண்மை, சங்க காலத்துல யாரு பெண்மை இழிவா பேசல. நீங்க புலவர்களே எடுத்துக்கங்க, மன்னனுக்கு நிகராக பெண்பால் புலவர்கள் மதிக்கப்பட்டனர். அப்ப சங்ககால சமுதாயத்தில் சம உரிமை பெற்றிருந்த பெண்மை இக்காலம் இந்த சங்க மருவிய கால இலக்கியத்துல எள்ளி நகையாடப்பட்டது, பெண்களையும் அந்த பெண்மையையும். இது போன்றே சங்க காலத்திலேயே ஆரியர் தமிழகம் போந்திருந்தாலும், அதாவது வந்திருந்தாலும் தமிழர்களோடு அவங்க கலக்காமல் இருந்தனர். ஏன்னா தமிழர்கள் பாத்தீங்க அப்படின்னா அதற்கு இடம் தரல, அவர்களை அந்நியர்களாக பார்த்தாங்க. அரசியல் ஆதரவு ஆரியர்களுக்கு இங்கு இல்ல சங்க காலத்துல. ஆனா சங்கம் அறிவிய காலத்துல இவர்கள் யாரு, இந்த ஆரியர்கள் பாத்தீங்கன்னா யாரோட கலந்துட்டாங்க, தமிழர்களோட கலந்ததுனால நல்லா பாருங்க, 4 வகை வர்ண பாகுபாடும், 4 வகை வர்ண பாகுபாடும், ஜாதி பாகுபாடும் பாத்துங்க. வேள்வி முறைகளும் வடநூர் கருத்துகளும் கதைகளும் புகழாயின. இப்பதான் சங்கம் இந்த பல்லவர்களும் களப்பிரர்களும் தான் இந்த மாதிரி கட்டுக்கதைகளும் புராணங்களும் வேள்வி முறைகளும், இந்த மாதிரி நீ யாகங்கள் செஞ்சாதான் போர்ல ஜெயிக்க முடியும், இந்த மாதிரி யாகங்கள் செஞ்சாதான் நீ வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக முடியும், வெற்றி பெற முடியும். இந்த மாதிரி கதைகளும் எப்ப சங்க மரிய காலத்துல உள்ள புகுந்துருச்சு. இதற்கேற்ப இக்கால இலக்கியம் உருப்பற்றது. இலக்கியங்கள் காலத்தை காட்டக்கூடிய கண்ணாடி. ஒரு இலக்கியம் பாத்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்துல என்ன நடக்குதோ அதைத்தான் இலக்கியங்களை பதிவு செய்வாங்க. சங்க மரிய காலத்துல வர்ணம் உள்ள வந்துருது, வேள்வி முறை வந்துருது, வடநூல் கருத்துக்கள் உள்ள வருது. நல்லா கவனிங்க, வடநூல் கருத்துக்கள் இங்க வருது, கதைகளும் கட்டுக்கதைகள் உள்ள வருது. இத அன்றைய காலகட்டத்துல அதாவது சங்க மரிய கால இலக்கியத்துல அப்படியே வடிவம் பெறுது. சங்க கால மக்கள் உலக வாழ்வில் பற்று மிக கொண்டு அறவழியில் நின்று பொருள் ஈட்டி அப்பொருள் கொண்டு இன்பம் விதித்தனர். நான் சொன்ன பாருங்க, அறம் பொருள் இன்பத்துக்கு அழுத்தமான ஒரு காரணம் உண்டு. அறவழியில் பொருள் தேடி, அறவழியில் பொருள் தேடி இன்பம், இன்பம்னா இல்லறம், இல்லறம் நடத்துறதுதான் சங்ககால மக்களுடைய குறிக்கோள். ஆனா வடநாட்டிலிருந்து வந்த சமய செல்வாக்கால் நிலையாமை நெறியில் அலைமோதி மண்ணுலக வாழ்வில் வெறுப்புற்று, இல்லற வாழ்வுன்னா அது கூடவே கூடாது, அது நம்ம முக்தி அடைய விடாது.
இன்னை அதாவது அதாவது இந்த பிறவியை விட அதாவது மறுபிறவியில வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமான ஒரு கருத்தை வந்து என்ன வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை இருந்தது. வாழ்வது மாயம் பாருங்க, அதாவது வந்து வாழ்வது வந்து மாயம், மண்ணாவது திண்ணம் திண்ட வலிமை. நம்ம வந்து என்னைக்கா இருந்தாலும் மண்ணாவது தின்னா என எண்ணி விண்ணுலக வாழ்வு விளைவு கொண்டனர். அதாவது விண்ணுலக வாழ்வுனா சொர்க்கம். ஆனா தமிழ்லக்கு என்ன சொல்லி தெரியுமா, நீ இறந்ததுக்கு அப்புறம் நீ வந்து எதா போறா, நீ வாழும் பொழுது ஒரு முழு மனிதனாக வாழு. நீ வாழும் பொழுது நீ வந்து கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கும், குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல வாழ்வியல் சூழலோட நீங்க வாழுங்க, மற்றவர்களுக்கு உதவுங்க அப்படின்றதான். இதனால் பாருங்க, அகம் புறம் இரண்டுமே வரம்பாக, இயற்கையே பின்னணியாக, கருப்பொருளையே உடலாக, உரிப்பொருளையே உயிராக, இவ்வுலக வாழ்வையே அடித்தளமாக கொண்டு விளங்கிய நம் தாய்மொழியாகிய இந்த வண்டமிழ் வளமான தமிழ் இந்த இருண்ட காலத்தில் அனைத்தையுமே துறந்து அவ்வுலக வாழ்வு பற்றி மாறியது மறுமை மறுமை வாழ்வு. இப்படியெல்லாம் இருந்த இலக்கியம் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு சங்க மறிவை காலத்துல அந்த இலக்கியத்துடைய மரபே வந்து மாறி போயிருச்சு. அன்பான முதுகலை ஆசிரியர் பெருமக்களே, மூவாளுடைய இலக்கிய மரபுன்னு ஒரு புத்தகம் இருக்கு, நீங்க அதை படிங்க. நீங்க படிக்கும் பொழுது ஒரு இலக்கியம் ஒவ்வொரு காலகட்டத்தை அடுத்து ஒரு பரிணமித்து எப்படி வந்திருக்குன்றதை உங்களால புரிஞ்சுக்கிற முடியும். நீங்க டிஆர்பி வினாவில வந்து ஒவ்வொரு கேள்விக்குள்ளையும் நுணுக்கமான அதை ஏதோ கேட்டு வச்சிருப்போம். நீங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரு முறை நீங்க புரிஞ்சு படிச்சாலும் 100% நீங்க வெற்றியாளர். நான் போட்டி தேர்வுக்கு அவ்வாறுதான் தயாரானேன். பாருங்க, மண்ணை நோக்கிய இலக்கிய மரபு, அதாவது வந்து வாழும் பொழுதே இந்த உலகத்தில் வாழக்கூடிய மண்ணை நோக்கி இலக்கிய மரபு அப்படியே வந்து சங்க மறிவிய காலத்துல இந்த பல்லவர்களாலையும் களப்பிரர்களாலையும் எதை நோக்கி போகுது பாருங்க, விண்ணை நோக்கி மருகியது. விண்ணுலக வாழ்க்கை, மோட்சம், முக்தியை நோக்கி என்னது போயது, மருகியது, குன்றியது. இதன் விளைவாக இவ்வுலக வாழ்வில் ஈடுபட செய்யும். இதுதாங்க முக்கியமானது. நீங்க நாடகம் படிப்பீங்க, நாடகத்தை பத்தி படிக்கிறப்ப நேர போயிடக்கூடாது. எங்க போயிரும், நம்ம வந்து அப்படி பம்மல் சம்பந்த முதலியா அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நாடக ஆசிரியர்களை பூரா வந்து சங்கரதாஸ் சுவாமிகள். நீங்க நாடகம் படிக்கிறீங்கன்னா அது எந்த ஒரு இலக்கியமாக இருந்தாலும் சங்க இலக்கியத்திலிருந்து ஆரம்பிக்கும். தொல்காப்பியர் பிள்ளையார் சொல்லி போட்டிருப்பாரு, சரிங்களா? அடுத்து ஒவ்வொரு காலகட்டத்திலே அது என்னென்ன இடர்பாடுகளை சந்திச்சு, அது யாரால சந்திச்சு, எல்லாமே அங்க படிக்கணும் நம்ம வந்து. அப்ப எதன் விளைவாக தமிழ் இலக்கிய மரபு வந்து மண்ணுல வாழ்வு பேசாம விண்ணுலக வாழ்வை நோக்கி சங்க மறிய காலத்துல வந்துருச்சு. இதன் விளைவாக இவ்வுலக வாழ்வில் ஈடுபட செய்யும். நல்லா கவனிங்க, இசையும் கூத்து நசுக்கப்பட்டு நலிந்தன. சமண பௌத்தம் என்ன சொல்லுது, இசை வந்து காமத்தை மிகுவிக்கும், இசையால வந்து நம்ம வந்து முக்தி அடைய முடியாது, தவறான வழி கொண்டு போகும், பெண்ணாசையை உண்டாக்கும் அப்படின்னு. இந்த சமணம் பௌத்தம் இசைக்கும் கூத்துக்கும் எதிரானது, நல்லா தெரிஞ்சுக்கணும். இதன் பயனாக அறம் பொருள் இன்பம் எனும் முத்திரத்தில் முகிழ்ந்த பண்டைய தமிழ் நெறி, பண்டைய சங்க இலக்கியம் வந்து 3 திறங்களை உடையது. அறத்தை சொல்லக்கூடியது, பொருளை சொல்லக்கூடியது, இன்பத்தை சொல்லக்கூடியது. இந்த 3 திறத்தலையும் இந்த பண்டைய தமிழ் நெறி, அதுல 2 வந்து பாருங்க, அறமும் வீடுமே போற்றும் துறவு நெறியில் தோய்ந்தது, புதிய நெறியில் புகுந்தது. எது? தமிழ் நெறி. நம்ம இலக்கிய மரபு அப்படியே மாறிடுச்சு. அகம் புறம் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை முறை அதெல்லாம் கிடையாது. ஒண்ணு நீ அறத்தை பின்பற்றணும், நீ அறத்தை பின்பற்றினே அப்படின்னா வீடு பேரு, உனக்கு முக்தி மோட்சம் வந்து கிடைக்கும். அப்படி துறவு நெறியில வந்து தோய்ந்தது. பாத்துக்கோங்க, புதிய நெறியில் புகுந்தது தமிழ் நெறி. வடநாட்டு சமயங்களால் வளர்தமிழில் வட சொற்கள் வெள்ளம் போல புகுந்ததாங்க. இங்கனம் தமிழ் சமயமும் இவ்விரு பிற ஆட்சிகளிலும் இருபுற சமயங்களாலும் மிதியுண்டு ஒடுங்கி கிடந்தன. இந்த பல்லவர் கலப்பர் இவங்களுடைய அந்த ஆட்சி முறையால தமிழா இருக்கட்டும் சமயமா இருக்கட்டும் இவங்களால வந்து பாத்தீங்க அப்படின்னா வளர விடாம இவருடைய காலுக்கடியில வந்து சிக்குண்டு கிடந்தன, வளர்ச்சியின்றி வாழ்விழந்தன தமிழும் சமயமும்.
எனவே இக்கால பகுதியில் சிறந்த புலவர்கள் தலையெடுக்கவோ சீரிய நூல்கள் தோன்றவோ இயலாது போயிற்று. எந்த காலத்துல? சங்கம் மருவிய காலத்துல. இதனால் இக்கால பகுதியை இப்ப நீங்க பாப்பீங்க, ஏன் இந்த சங்கம் மருவிய காலத்தை இருண்ட காலம்னு சொல்றோம்? நிறைய காரணங்கள் இருக்குங்க. பாருங்க இக்கால பகுதியை தமிழ் இலக்கிய வரலாற்றின் இருண்ட காலம் என்கின்றனர். எந்த காலத்தை? சங்கம் மருவிய காலத்தை. இன்னொன்னு பாருங்க, இந்த இருண்ட காலம் ஏன் சொல்றாங்க? எப்படி நம்ம ஒரு இருளுக்குள்ள நமக்கான ஒரு தேடலை கண்டுபிடிக்க முடியாதோ அதுபோல இந்த களப்பிரர்லாம் யாரு, அவர்கள் எப்படி நம்ம மூவேந்தருடைய ஆட்சியை வீழ்த்தினாங்க, கைப்பற்றினாங்க, அவர்கள் ஆளுகையால் நாடு மக்களும் பெற்ற நலம் தான் என்ன, மூவேந்தருடைய வரலாறு, இதை பற்றி எதுவுமே தெளிவாக நமக்கு கிடைக்காமையாலும் இந்த சங்கம் மருவிய காலத்தை இருண்ட காலம் அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம். கிபி 470 சமண முனிவர் மதுரையில் சங்கம் ஒன்று நிறுவினர். இதை நம்ம டிஆர் மீனாலினி படிச்சிருப்பீங்க. இங்கேயும் ஒரு புரிதல் இருக்கு. அந்த சங்கத்துக்கு பேர் என்னன்னா வச்சிரநந்தி சங்கம். இதை இன்னொரு பேர் திராவிட சங்கம் டிஜிடிஆர்ல கேட்டிருக்கிறாங்க, பாத்துக்கங்க. அப்ப நல்லா கவனிங்க, இந்த வச்சிரநந்தி சங்கத்தை உருவாக்குனது யாரு, தோன்ற செய்த யாரு? சமண முனிவர். எங்க? மதுரையில. இதற்கு இன்னொரு பேர் என்ன பேரு? திராவிட சங்கம். இந்த வச்சிரநந்தி சங்கத்துக்கு எதிராக சைவத்தை வளர்ப்பதற்கு அன்றைய காலகட்டத்துல கிபி 4ஆம் நூற்றாண்டு 470 ஒரு சங்கம் நிறுவப்பட்டதாக ஒரு தகவல் சொல்றாங்க. இந்த சங்கத்தை தான் அப்பரும் சம்பந்தரும் தங்களுடைய பக்தி இலக்கியங்கள்ல சுட்டி காட்டுறதாக சொல்றாங்க. இப்ப நீங்க பாருங்க, இந்த பக்தி இலக்கியம் உள்ள வருது பாருங்க. இந்த தகவல்லாம் தெரியாம நீங்க நேரடியா நீங்க பக்தி இலக்கியத்துக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்னும் நம்ம எதுக்கு படிக்கிறது தெரியாது. இல்ல நீங்க அங்க இருந்து மறுபடியும் பின்னோக்கி இங்க நீங்க வரணும். நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த சங்கத்தையே, எந்த சங்கத்தை? வச்சிரநந்தி சங்கத்திற்கு எதிராக சைவத்தை வளர்க்க ஒரு சங்கம் தோன்றுச்சு பாத்தீங்களா? இந்த சங்கத்தை தான் அப்பரும் சம்பந்தரும் குறிக்கின்றனர் என்றும், கருமைக்கு பொற்கிளினா பொன்முடிப்பு, பொற்கிளி அளித்த சங்கம் இதுவே என்றும் எந்த சங்கம்? இந்த தமிழ் சங்கம். இச்சங்க புலவர்களையே பொய்யடிமை இல்லாத புலவர் என தன்னுடைய பாடல்கள்ல யாரு? சுந்தரர் குறிப்பிட்டு செல்வதாகவும், திருவள்ளுவ மாலை இச்சங்கத்தில் தோன்றியதாகவும், எச்சங்கத்துல? தமிழ் சங்கத்துல. அதாவது சங்கம் மருவிய காலத்துல கிபி 470 வச்சிரநந்தி சங்கத்துக்கு எதிராக ஒரு சங்கம் தோன்றுச்சு பாத்தீங்களா? இந்த சங்கத்துலதான் தோன்றதா சொல்றாங்க. சாத்தனாரும் பொய்கையாரும் இதன் கண் இருந்தன. எதற்கண் இருந்தன? தமிழ் சங்கத்தின் கண் இருந்தன. இச்சங்கத்து நக்கீரரே இறையனார் கலவியலுக்கு பாத்தீங்க அப்படின்னா உரை கண்டார் என்றும் சிலர் கருதுகின்றனர். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இது ஒரு கருத்து தான். இக்கூற்று உண்மையெனில் கடை சங்கத்தும் வேறானது ஒரு சங்கம் இக்காலத்தில் இருந்தது என்பது தெளிவாகும். எந்த காலத்துல? சங்கம் மருவிய காலத்துல. கடை சங்கத்தும் என்னது? 3 சங்கம் படிச்சிருவோம். முதற் சங்கம், இடைச்சங்கம், கடை சங்கம் படிச்சிருப்போம். அந்த கடை சங்கத்தை தாண்டி வேறொரு சங்கம் இருந்ததாக சங்கம் மருவிய காலத்துல இருந்ததாக நம்ம புரிய முடிகிறது. இக்காலத்தில் சில தமிழ் நூல்கள் தோன்றவும் செய்தன. எந்த காலத்துல? அதாவது என்னதான் தடைகள் போட்டாலும் அதையும் தாண்டி சில படைப்புகள் வரும். இப்ப ஆங்கிலேயர் நம்ம நாட்டை ஆளும் பொழுது பாரதிக்கு பலவிதமான இடையூறுகள் கொடுத்தாங்க. ஆனா இருந்தாலும் பாரதியார் தன்னுடைய பத்திரிகை தெளிவு விட்டாரா? இருந்தாலும் பாரதியார் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தன்னுடைய கருத்துக்களை சொல்றதுக்கு தயங்கினாரா? கிடையாது. இங்க பாருங்க, இக்காலத்தில் சில தமிழ் நூல்கள் தோன்றவும் செய்தன சங்கம் மருவிய காலத்துல. இதாங்க முக்கியமானது. இப்ப பக்தி இலக்கியத்தின் தொடக்கமாக யார் இருந்ததுன்னு கேள்வி இருக்கும். நம்ம எங்க போயிடுவோம்? நம்ம நேர திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர் கிடையாதுங்க. இங்கேயும் நமக்கு காலம், நூற்றாண்டு நமக்கு தெரியும். இவர்களுக்கு முன்னாடியே நல்லா தெரிஞ்சுக்கணும், காரைக்கால் அம்மையாரும் திருமூலரும் போன்ற சைவ சமய பெரியார்களும், முதலாழ்வார் மூவர் போன்ற வைணவ பெரியார்களும் சிலர் இருந்தனர். அவர்கள் சில நூல்களை யாத்து சென்றனர். பாத்தீங்களா? இதெல்லாம் இந்த காலகட்டத்துக்குள்ள. அடுத்து நல்லா பாருங்க, என்னதான் இப்படி
தடைகளை மீறி இருந்தாலும் அரசின் ஆதரவு பெற்றிருப்பினும் பௌத்த சமண சமயங்கள் மக்கள் ஆதரவு பெற வேண்டும் அல்லவா? ஏன்னா ஒரு அரசு வாய்ப்பு தந்தாலும், அரசு ஆதரவு இருந்தாலும், பௌத்தத்தையும் சமண சமயத்தையும் பின்பற்றக்கூடிய மக்கள் சைவத்தையும் வைணவத்தையும் வரவேற்கணும்ல. நம்ம ஆட்கள் தான் என்ன புதுமையாக வருதோ, இந்த பௌத்தத்தையும் சமணத்தையும் சைவர்களும் வைணவர்களும் அன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் சமூகம் மதம் மாறி இருந்திருக்கிறாங்க. அப்ப இவங்க வரவேற்கணும்ல. சமய தொண்டினை தமிழ் மொழி வாயிலாகத்தானே செய்ய வேண்டும். இதன் பயனாகவும் சில நூல்கள் தோன்றின. தமிழ் மக்கள் அயலாரோடு தொடர்புற்று தம் ஒழுக்கம் குன்றவே. நல்லா தெரிஞ்சுக்கங்க, எந்த ஒரு சமயத்திற்கும் ஒரே ஏறுமுகமாக ஏற்றமாகவே போய்விடாது. ஒரு சமயம் அழிவதற்கு வேறு யாரு காரணம் அல்ல, அவங்களுக்குள் இருக்கக்கூடிய நெறிமுறைகள், சில கொள்கைகள், அவங்களுடைய சில பின்பற்றக்கூடிய வழிமுறைகள், இதுதான். அப்ப தமிழ் மக்கள் அயலவரோடு தொடர்புற்று தாம் ஒழுக்கம் குன்றவே அவர்கள் நெறிப்படுத்துவார் பொருட்டு சில அறநூல்களையும் தமிழ் சான்றோர் செய்தனர். என தமிழ் மக்கள் அந்த பகைவர்களோடு தொடர்புட்டு அவங்களுடைய தவறான ஒழுக்க முறைகளை இவங்க கையாண்டு இவங்களுடைய உண்மையான வாழ்வியல் முறை மாறிக்கிட்டு இருக்கு. அப்ப இதை மாத்தணும்ல. அப்ப இதை மாத்துறதுக்கு தான் நம்ம தமிழ் மக்களை நெறிப்படுத்தும் பொருட்டு சில அறநூல்களை தமிழ் சான்றோர் செய்தனர். பச்சிரநந்தியின் திராவிட சங்கமும் நீதி நூல்களை சில செய்தது. கலித்தொகை, பரிபாடல், முருகாற்றுப்படை, மணிமேகலை ஆகியன தோன்றிய காலம் கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சங்கம் அறிவிய காலம் தாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்ப நீங்க புரியுதா? கலித்தொகையும் பரிபாடலும் மொழி நிலையில நீங்க ஆய்வு செய்யும் பொழுது அது சங்கம் அறிவிய காலம். இப்ப நீங்க மற்ற 10 பாட்டு நூல்களோட திருமுருகாற்றுப்படை நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல பிற்கால வழக்குகள் நிறைய இருக்கும். அது சங்கம் அறிவிய கால வழக்குகள் அது நிறைய இருக்கும். நீங்க காப்பியங்கள், ஐம்பெருங்காப்பியங்களை படிக்கிறப்ப சிலப்பதிகார, சீவக சிந்தாமணி, வளையாவதி, குண்டலகேசி இதோட ஒப்பிட்டு போது மணிமேகலையில பாத்தீங்க அப்படின்னா சில மொழிநிலையோடு ஒப்பிடும் பொழுது சில மாறுபாடுகள் இருக்கும், பாத்துக்கணும். அப்ப தமிழ் மக்கள் அயலவரோடு தொடர்பு கொண்டு தம்முடைய அந்த வாழ்வியல் முறையில ஒழுக்க நெறி குன்றி இருக்கிறதுல அவங்கள நெறிப்படுத்துற பொருட்டு சில நூல்களும் அறநூல்களும் தோன்றி இருக்கு. அவ்வாறு தோன்றிய நூல்கள்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பாருங்க, கீழ்கணக்கு நூல் படிச்சிருப்பீங்க. இன்னா 40, கார் 40, நான்மணிக்கடிகை, ஐந்திணை 50, திணைமொழி 50 ஆகிய 5 கிபி 4ஆம் நூற்றாண்டுங்க. இனியவை 40, ஐந்திணை 70, திணைமொழி 150, திரிகடுகம், ஆசார கோவை, பழமொழி 400, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, கைநிலை, இந்த 9 கிபி 5ஆம் நூற்றாண்டு. இப்ப நீங்க அப்படியே இந்த கால நூற்றாண்டு கொண்டு வாங்க, இதெல்லாம் சங்கம் அறிவிய காலத்துக்குள்ள அடங்கும். சங்கம் அறிவிய காலத்தினுடைய ஆண்டு என்ன, கால வரையறை என்ன? சங்கம் அறிவிய காலத்துடைய கால வரையறை கிபி 250 இருந்து 600. அப்ப இந்த கிபி 250, 600 எதுக்குள்ள வருது? கிபி 4ன்றப்ப அந்த காலகட்டத்துக்குள்ளதான் வருது. கிபி 5ன்றப்ப அந்த காலகட்டத்துக்குள்ளதான் வருது. நீங்க பாத்துக்கோங்க. அடுத்து பாருங்க 111 பாருங்க. அதே கிபி 5ஆம் நூற்றாண்டில் நல்லா பாருங்க, பக்தி இலக்கியத்துக்கு யாரு தொடக்கமாக இருக்காங்கன்னு பாருங்க. திருமூலரது திருமந்திரமோ, திருமந்திரத்துடைய நூற்றாண்டு கிபி 5ங்க. நல்லா பாத்துக்கோங்க. காரைக்கால் அம்மையாரது அற்புத திருவந்தாதி, திருவிரட்டை மணிமாலை, திருவாலங்காட்டு மூத்த திருப்பதியங்கள், இந்த திருமூலரும் காரைக்கால் அம்மையார் இவர்களுடைய 2 படைப்புகளும் அரும்பியன. சங்கம் அறிவிய காலத்துல தாங்க, அதாவது கிபி 5லங்க. பாத்துக்கோங்க. அடுத்து பாருங்க 112 கிபி 6ல் பொய்கையார், பூதத்தார், பேயார், அதாவது பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இந்த முதல் ஆழ்வார் மூவரின் 3 திருவந்தாதிகள் முகிழ்ந்தன, அதாவது மலர்ந்தன. அதுவும் இந்த நூற்றாண்டு தான். மூவேந்தர் பற்றி கேள்வி கேட்பாங்க. பக்தி இலக்கியத்துல வைணவத்துல பாத்தீங்க அப்படின்னா முதல்ல வைணவத்துல முதல்ல பக்தியை தொடக்க காலமாக இருந்தது யாருடைய இலக்கியம்டா? பொய்கையாளர், பூதத்தாளர், பேயாளர். அதனாலதான் இவங்களை பாத்தீங்கன்னா முதல் மூவாழ்வார்னு சொல்லுவாங்க. மூவேந்தர் பற்றிய முத்தொள்ளாயிரமும் இக்காலத்து என்னது சங்க காலத்து, அதாவது சங்கம் அறிவிய காலத்துல தோன்றியதா அப்படின்னு யாரு சொல்றது? பண்டாரத்தார் சொல்றாரு. அது மட்டும் கிடையாதுங்க.
இந்த கிளி விருத்தம், எலி விருத்தம், நரி விருத்தங்களும் இந்த காலத்துலதான் எழுந்தன. எந்த காலத்துல? சங்க மருவிய காலத்துல எழுந்தன என்று யாரு சொல்றது? நம்ம பண்டாரத்தார் சொல்றாரு. இருண்ட காலத்து எழுந்தமையால் இந்த இலக்கியங்கள் இருண்ட கால இலக்கியம். கேள்வி கேட்கலாம், முத்தொள்ளாயிரத்து கொடுத்து கீழே சாய்ஸ் கொடுத்திருக்கலாம். சங்க இலக்கியம், சோழர் கால இலக்கியம், பாண்டியர் கால இலக்கியம், இல்ல இருண்ட கால இலக்கியம், இல்ல இப்படி கொடுத்திருக்கலாம். இருண்ட கால இலக்கியம் ஒரு சாய்ஸ், சங்கம் மருவிய கால இலக்கிய சாய்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீழே ஏவும் பியும் கொடுத்திருப்பான். இதுதான் ஒரு கேள்வி எப்படியெல்லாம் கேட்பாங்கிறது புரிஞ்சு படிக்கணும். சங்க காலம் அரசியல் தலைமை வகித்ததெனில் இக்காலம் எந்த காலம்? இந்த சங்கம் மருவிய காலம் சமய தலைமை மிக்க காலம். ஏன்னா இங்க சமயங்கள் தான் மேலோங்கி நிக்குது. நல்லா தெரிஞ்சுக்கணும். எந்த சமயம்? பௌத்த சமயமும் சமண சமயமும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அரசர்தம் அரவணைப்பில் இருந்த அருந்தமிழ் சமயத்தின் கையில் சரணடைந்தது. அப்படியே நம்ம பின்னோக்கி போவோம். சங்க காலத்துல மக்களுக்கு யாரு இறை? அரசன் தான். மக்கள் யாரை வழிபட்டு வேண்டி யாருடைய தயவோட மக்கள் தன்னுடைய வாழ்வை நடத்திக்கிட்டு இருந்தாங்க? மன்னனுடைய தயவுல தான். அடுத்து இந்த சங்க மருவிய காலத்தை அப்படியே நீங்க வந்தீங்க அப்படின்னா நல்லா பாருங்க. சமய தலைமை மிக்க காலம், அரசர்தம் அரவணைப்பில் இருந்த அருந்தமிழ் சமயத்தின் கையில் சரணடைந்தது. தமிழ் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா சங்க காலத்துல அரசர்களும் பெரும்பெரும் வள்ளல்களும் உதவி செஞ்சிருந்திருக்கிறாங்க. அரசர்களை புகழ்ந்து பாடி இருந்திருக்கிறாங்க, வள்ளல்களை புகழ்ந்து பாடி இருக்கிறாங்க. ஆனா இங்க இந்த சங்க மருவிய காலத்துல சமயத்தோட கையில, ஏன்னா தமிழ் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா இறைவனை புகழ்ந்து பாடணும். அப்ப தமிழுக்கு ஒரு வளர்ச்சி அப்படின்னா என்னது? சமயத்தை புகழ்ந்து பாடிதான் தமிழை வளர்க்க வேண்டிய ஒரு சூழல்ல இருந்திருக்கிறாங்க. கிபி 4-5 பௌத்தமும் கிபி 5-6 சமணமும் முறையே களப்பிரர் பல்லவர் ஆட்சியில் சிறந்தோங்கின. எந்த காலத்துல? சங்க மருவிய காலத்துல. ஆதலின் இதனை சமண பௌத்த காலம் என்பர். வார்த்தை நல்லா கவனிச்சுங்க. சங்க மருவிய காலத்தை சமண பௌத்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் களப்பிரர் ஆட்சி காலம் வரை, நல்லா கவனிங்க, களப்பிரர் ஆட்சி காலம் வரை சமயங்கள் பகையின்றி அருகருகே இருந்தும் தத்தம் நெறியில் தலைத்தன. அதாவது களப்பிர ஆட்சி காலத்துல சமயங்கள் ஒன்னொன்னு பக்கத்துல இருந்தாலும் ரெண்டும் என்ன பண்ணல, நீ பெருசு நான் பெருசு சண்டை போட்டுக்கிறது, ரெண்டும் தலைத்தன. அதன் பாருங்க, களப்பிரர் ஆட்சி காலம் பின்னரே, களப்பிரர் ஆட்சி காலம் அந்த இடத்துல ஒரு முடிவுக்கு வருது. அதுக்கப்புறம் சமய பூசல் ஏற்படுது. யார் யாருக்கு? சமணத்திற்கும் பௌத்தத்திற்கும். இங்க எப்படி வைணவம் சைவத்துக்கு எப்படி சமய பூசல் வந்துச்சோ அங்கு ரெண்டு பேரும் சண்டையிட்டுக்கிறாங்க. பாருங்க, பூசல் தொடங்கியது. எனவேதான் இக்காலத்தை சமய பொறை காலம் என்கின்றனர். எந்த காலத்தை? சங்க மருவிய காலத்தை. அடுத்து பாருங்க, இக்காலம் சங்க மருவிய காலத்தில் அறிவிலக்கியம் மிகுதி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சங்க காலத்துல அறிவிலக்கியம் குறைவு, வாழ்விலக்கியம் மிகுதி. இங்க சங்க மருவிய காலத்துல அறிவிலக்கிய மிகுதி, உணர்விலக்கியம் குறைவு. இது அப்படியே மாத்தினீங்கன்னா சங்ககால இலக்கியம், இது இப்படியே சொன்னீங்கன்னா சங்க மருவிய கால இலக்கியம். வடமொழி தொடர்பால் புது மரபும் புராண கதைகளும் புகுந்தன. எங்க? சங்க மருவிய காலத்துல. ஆதலின் சமண பௌத்த சமயங்களாலும் வடமொழியாலும் முறையே பெரும்பான்மை அறநூல்களும் சிறுபான்மை சமய நூல்களும் தோன்றின. இந்த சமண பௌத்த சமயங்களால அது மட்டும் கிடையாது, வடமொழி ஆதரவா இருக்கிறதுனால பெரும்பான்மையான நூல்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அறநூல்களும், அதை காட்டி சிறுபான்மையாக சமய நூல்களும் இந்த சங்க மருவிய காலத்துல தோன்றின. இதனால் இக்காலத்தை அறநூல் காலம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அறநூல் காலம் என்றும் அழைப்பர். இந்த காலத்தை சங்க மருவிய காலத்தை. தமிழ் இலக்கிய வரலாற்றின் முதலில் நீதி நூல்கள் தனியாக எழுதப்பட்ட காலம் இக்காலமே. நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், அப்ப சங்க காலத்துல நீதியை பத்தி சொல்லலையா, அறத்தை பத்தி சொல்லலையா? அதெல்லாம் இலக்கியம் கொடுப்ப. நீங்க 8 தொகை நூல்ல அறத்தை பத்தி சொல்லலையா? 10 பாட்டுல நீதியை பத்தி சொல்லலையா? அதெல்லாம் இலக்கியங்களோடு இலக்கியங்களாக கலந்திருந்தன. ஆனா
தமிழ் இலக்கிய வரலாற்றுல வந்து முதலாக நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீதி நூல்களை வந்து தனியாக எழுதப்பட்ட காலம் வந்து 17 கீழ்கணக்கு நூல்கள். எந்த காலம்? சங்க மரிய காலம் தான். வெண்பாவே இக்காலப்பா. சங்க மரிய காலத்துல வந்து நீங்க கேட்கலாம், அப்ப ஆசிரியப்பா இல்லையா, கலிப்பா இல்லையா, வஞ்சிப்பா இல்லையா? உண்டுங்க. கேள்வி நீங்க எல்லாம் பாருங்க. வெண்பாவே இக்காலப்பா. அதிகமாக வந்து ஒரு நீதி கருத்துக்களை அறக்கருத்துக்களை வந்து இயற்றுவதற்கு ஏதுவான ஒரு பா அப்படின்னு எந்த பாவை நினைச்சிருக்கிறாங்கன்னா சொல்றாங்கன்னா வெண்பாவத்தான் சொல்றாங்க. இக்கால இலக்கியத்தில் கவிதை பண்பு குறைவு. ஒரு பாட்டுன்னா இப்படித்தான் இருக்கணும். இலக்கிய உத்திகள் நான் படிச்சிருப்போம், சங்க இலக்கியம் படிச்சிருப்போம். உள்ளுரை, உவமம், இறைச்சி, உவமை, உருவகம். அப்ப கவிதை பண்பு வந்து சங்க மரிய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா குறைவு. வறட்சியும் வட சொல்லு மிகுதி சங்க மரிய காலத்துல வந்து, அதாவது பாடல்கள்ல வந்து சொல்ற அளவுக்கு வந்து கவிதை பண்பெல்லாம் அங்க வந்து எதுவும் கிடையாது, பெரிய வறட்சி. வடமொழி சொல்லு வந்து அதிகமாக கலந்திருக்கும். ஏன்? வடமொழிக்கு ஆதரவு வந்து இங்க இருக்கு. அதனால இலக்கண பிழைகளும் எளிய நடையும் உடையவை. இப்ப நீங்க போய் பாருங்க, நாலடியார்லாம் ரொம்ப எளிமையா இருக்கும். இன்னா நாற்பது எளிமையா தான் இருக்கும், அப்படி ஒன்றும் கடினமாலாம் இருக்காது. சங்க இலக்கியம் ஒப்பிடும் பொழுது வந்து பாருங்க, சங்க மரிய காலம் எதிலும் நிறைவு குறைவு இரண்டும் இணைந்து இருக்கும். உலகத்துல வந்து எல்லாமே நிறைவா இருந்துருவாரு. இப்ப சங்க மரிய கால நூல்களையும் பாத்தீங்க, நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய இருக்கு, குறைவு இருக்கு. இருண்ட காலத்தில், அதாவது சங்க மரிய காலத்தில் இந்தமில் வளம் பெற்று விரிவடைய இல்லையாயினும் நலம் பெற்று நீண்டதனலாம். நல்லா பாருங்க, அதாவது நம்ம சொல்வதற்கரிய நம்முடைய இனிமையான தமிழை வந்து அனைத்து சிறப்புகளை மட்டும் வளம் பெற்று விரிவடைய முடியாவிட்டாலும் ஏதோ ஒரு வகையில வந்து நலம் பெற்று நீண்டதாக சொல்லலாம். அவ்வாறு சொல்லும் பொழுது பாருங்க, பிற்கால கோவை போன்ற பிரபந்தங்களும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிற்கால கோவை போன்ற பிரபந்தங்களும் பிரபந்தங்களுக்கு கார் 40, அதாவது வந்து சங்க மரிய காலங்களாகிய 17 கீழ்கணக்கு நூல் தான் கார் 40. இந்த கார் 40 வந்து எதற்கு வழிகாட்டியா இருக்குன்னா பிற்கால கோவை நூல்களுக்கு, அதாவது பிரபந்தங்களுக்கு வந்து வழிகாட்டியாக வந்து இருக்கு. துறைகள் பல தொடர்ந்து வர பல செய்யுள் அமைத்து பாடும் தொடர்நிலை செய்யுள் வழக்கத்திற்கு தொடக்கமாகவும் எனாது இந்த சங்க மரிய கால நூல்கள் வந்து இருந்திருக்கு. பக்தி இலக்கிய மரபினுக்கு விழிப்பை உண்டாக்கி வழிகோலி வித்தாகவும் சங்க அகத்திணை புறத்திணை மரபுகளை பக்தி நெறி பயன்படுத்தும் புதிய மரபினுக்கு தோற்றுவாயாகவும் அறநெறிக்கு அடிகோலியும் சமய மறுமலர்ச்சிக்கு அடித்தளமிட்டு விளங்கியது. எந்த கால நூலு? சங்க மருவிய கால நூலு. சங்க மருவிய காலம் எனும் போது இதனை இருண்ட காலம் என்பதற்கு அழகா வந்து மதுசா வந்து ஒரு கருத்தை வந்து வைக்கிறாரு. ஏன்னா சங்க மரிய காலத்துல வந்து குறைகள் இருந்தாலும் சில நிறைகளும் இருந்திருக்கு. அப்ப சங்க மருவிய காலம் எனும் போது இதனை இருண்ட காலம் என்பதற்கு வரலாற்று ஆசிரியர்கள் மருண்ட நிலைதான் காரணமா, அல்லது ஏனைய காலங்களை நோக்க இந்தமில் ஏற்றம் முறாமையால் இங்கனம் இயம்பப்பட்டதா, அதாவது சொல்லப்பட்டதா அப்படின்றதுக்கு ஒரு ஐயம் வந்து தோன்றுது. ஏன்னா சங்க மரிய காலத்திலையும் சில தமிழ் நூல் வந்து நிறைய வந்து தோன்றியிருக்கு, கீழ்கணக்கு நூல்கள், காப்பியங்கள் தோன்றியிருக்கு. அப்படி இருக்கிறப்போ வந்து இதை இருண்ட கால நூல்கள் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து என்னது ஒரு ஐயம் தோன்றுகிறது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து முக்கியமானது பல்லவர் காலம். பாருங்க, பல்லவர் காலம்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிபி 600 இருந்து 875 வரைக்கும். இந்த பல்லவர் காலத்தை வந்து பக்தி, வார்த்தை நல்லா கவனிக்கணுங்க, பக்தி இயக்க காலம். இயக்கம் என்பது வேறு, இலக்கியம் என்பது வேறு. அப்ப பக்தி இயக்க காலம், சைவ வைணவ காலம். எந்த காலம்? பல்லவர் காலம். சரி, எப்படி வந்து சங்க மருவிய காலத்துக்கு அப்புறம் பல்லவர்கள் வந்து பிற்கால எப்படி ஆட்சியை பிடிச்சாங்க அப்படின்றதா இங்க வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். பாருங்க, சிம்ம விஷ்ணு பல்லவன், அதாவது பிற்கால பல்லவரசன். நல்லா கவனிச்சுக்கணுங்க, இதுக்கு முன்னாடி சங்க மருவிய காலத்துல வந்து பல்லவர்களை பத்தி படிச்சோம். இங்க வந்து சிம்ம விஷ்ணு பல்லவன் வந்து பிற்கால பல்லவரசன். தொண்டை நாட்டையும் சேர நாட்டையும் களப்பிரிடம் இருந்து கைப்பற்றினான். நல்லா தெரிஞ்சுக்கங்க,
சங்கம் மறிய காலத்துல வந்து பல்லவர் ஆட்சி இருக்கு, கலப்பர் ஆட்சி இருக்கு. அந்த கலப்பரிடம் இருந்து யாரு யாரு அதாவது வந்து சிம்ம விஷ்ணு பல்லவன் வந்து இந்த பிற்கால பல்லவன் வந்து தொண்டை நாட்டையும் சேர நாட்டையும் களப்பிரிடம் இருந்து கைப்பற்றேன். அதே போல பாண்டியன் கடுங்கோன் களப்பிரிடம் இருந்து ஏற்கனவே தன்னுடைய தான் விட்ட தன் நாட்டை வந்து விடுவித்தான் அப்படின்னா கைப்பற்று. இங்கனம் தமிழகம் வடக்கே வந்து அந்த பிற்கால பல்லவ அரசரான சிம்ம விஷ்ணுவாலும் தெற்கே வந்து யாரு பாண்டியன் கடுங்கோன் இவனால ஆளப்பட்டது. இக்காலத்தில் பௌத்தம் மங்கி இருந்தது. வார்த்தை நல்லா கவனிக்கணும். பௌத்த சமயம் வந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா மங்கி இருந்தது என்றே மொழிய வேண்டும். எந்த காலத்துல? பல்லவர் காலத்துல. முன்னமையே வேர்விட்டிருந்து வளர்ந்தமையால் சமணம் குன்றாது. நல்லா கவனிங்க. இந்த பல்லவர் காலத்திலேயே அந்த ஆரம்பத்துல சமணம் வந்து நல்லா அழுத்தமா ஆழமா வேரூன்றி இருந்ததுனால குன்றாது 6ஆம் நூற்றாண்டளவும், அதாவது 6ஆம் நூற்றாண்டு வரையிலும் நின்று நிலவியது பல்லவர் காலத்துல. நல்லா தெரிஞ்சுக்கணும். பல்லவ மகேந்திரவர்மனும் பாண்டி நின்றசீர் நெடுமாறனும் சமணம் தழுவினர். அப்ப பாத்துக்கோங்க, அன்றைய காலகட்டத்திலேயே மகேந்திரவர்ம பல்லவன் கேள்விப்பட்டிருப்பீங்க, நின்றசீர் நெடுமாறன் பாண்டிய மன்னன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க வந்து சமண மதத்தை தான் தழுவி இருந்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து சமணத்தை பின்பற்ற வச்சிருக்கிறாங்க. அரசர்களையே மன்னன் வழியே மக்களும் ஒழுகினர். ஏன்னா மன்னனே அந்த சமயத்தை பின்பற்றுறப்ப வந்து மக்கள் என்ன பண்ண முடியாது, அதை அவ்வளவு சாதாரண விட்டுட்டு வர முடியாது. நாளடைவில் சமண துறவிகளின் சரி நல்லா பாருங்க, அப்புறம் எப்படி சமண மதம் வந்து வீழ்ந்துச்சு. நாளடைவில் வந்து சமண துறவிகளுடைய ஒழுக்க கேடும் வாழ்வின் இன்பமுறை செய்யாத சமணம். அத வாழ்க்கண்டாலே துன்பம் தான், இப்ப இருக்கக்கூடாது, இல்லறம் கூடவே கூடாது, பெண்ணை வந்து அது ஒரு தீண்டக்கூடாது, நீ மோட்சம் அடைய முடியாது, இப்படியெல்லாம் கருத்துக்களை சொல்லும் பொழுது தடுத்தமை. சமண பள்ளிகள்ல வந்து ஊழல் வந்து நிறைய இருந்திருக்கு. பாருங்க, அன்றைய காலகட்டத்திலேயே இதுலயே நிறைய இடர்பாடுகள் இருந்திருக்கு. இந்து சமயம் சமண பௌத்த நற்கருத்துக்களை தமதாக்கி கொள்ளல். வார்த்தை நல்லா கவனிங்க. இந்து சமயம்னா இந்த சைவ வைணவம் இருக்கு பாத்தீங்களா, அந்த சமண பௌத்த நற்கருத்துக்களையும் இந்த இந்து சமயம் வந்து அதை எடுத்துக்கிட்டு வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகுது. அப்ப மக்கள்கிட்ட வந்து ஒரு மாற்றம் வந்து ஏற்படுதுங்க. அதுல முக்கியமானது என்னன்னு பாருங்க, இப்ப நீங்க படிக்கிறோம் பக்தி இலக்கியத்தோடு ஒட்டி வரும். ஏன்னா பல்லவர் காலம்னாலே பக்தி இலக்கியம். இந்த பல்லவர் காலத்தை பத்தி நீங்க தெரிஞ்சாதான் நீங்க பக்தி இலக்கியம் படிக்கிறப்போ உங்களுக்கு வந்து எளிமையாக கடந்து போக முடியும். பாருங்க, சைவ வைணவ சமயங்கள் மக்களின் உணர்வுக்கு விருந்து படைத்தமை. நல்லா கவனிங்க. ஏன்னா என்னதான் மக்கள் வந்து ஒரு புதிய சமயம், அதாவது சமணம் பௌத்தம் வந்தாலும் இந்த சைவ வைணவ சமயங்கள் வந்து மக்களுடைய உணர்வுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருந்துன்னா ஒண்ணும் கிடையாதுங்க, ஒரு புதுமை படைக்குது. படைத்தை போன்றவற்றால் சமணம் மக்கள் ஆதரவினை இழக்க தொடங்கியது. இதற்கு ஏற்ப சைவ வைணவ சமயங்கள் இணைந்து நின்று, இதெல்லாம் முக்கியமானதுங்க பல்லவர் காலத்துல. ஏன்னா இன்னைக்கு தான் வந்து 2 பேரும் பாத்தீங்கன்னா பட்ட போடுறதா நாமம் போடுற 2 பேரும் அடிச்சு மல்லு கட்டிக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்ப இதற்கேற்ப சைவமும் வைணவமும் சமயங்கள் இணைந்து நின்று சமணத்தை சாடின. சமண கருத்துக்களையும் அந்த சமண மதத்தையும் என்ன பண்றாங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்கிறார். வடக்கே திருநாவுக்கரசர் நம்ம மேல படிச்ச பாருங்க, சமணத்தை தழுவி இருந்த மகேந்திரவர்ம பல்லவனை சைவனாக வந்து மாத்திட்டாரு. தெற்கே வந்து திருஞான சம்பந்தர் தன்னுடைய பதிகங்களாலையும் தன்னுடைய சக்தியாலையும் பாண்டிய மன்னன் நின்றசீர் நெடுமாறனை வந்து சைவனாக வந்து மாத்திட்டாரு. அப்ப நல்லா கவனிங்க, மன்னனையே சமணத்திலிருந்து சைவராக மாத்தினதுனால அடுத்து மக்களுடைய ஆதரவை வந்து எது வருது, அரசர்கள் ஆதரவினை இழந்து அதன் பயனாக மக்கள் செல்வாக்கினையும் எது இழந்துருச்சு, சமண சமயம் இழந்துருச்சு. அப்ப அரசர்களுடைய செல்வாக்கும் சமணத்துக்கு கிடையாது, மக்களுடைய செல்வாக்கு சமணத்துக்கு கிடையாது. அப்ப அது என்ன பண்ணும், அவ்வளவுதான். சமணம் சரிந்ததும் ஒன்றி நின்று சமணம் சாடிய அதாவது இரு சமயங்களும் சைவ வைணவ சமயங்களும் தம்முள் பகைக்க தொடங்கின. ஏன்னா சமணத்தை ஒழிச்சாச்சு, அதுக்கப்புறம் எப்படின்னு பாருங்க, சைவமும் வைணவம் நீ பெரியாளா நாம் பெரியாளா.
ரெண்டு பேருக்குள்ளேயும் பகைக்க தொடங்கின. இவ்வாறு இருக்கும் பொழுதுதான் பாருங்க, கிபி 7ஆம் நூற்றாண்டில் சைவம் சிறக்க வைணவம் தாழ்ந்திருந்தது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சைவம் வந்து மேலோங்கி இருக்கு, வைணவம் வந்து கொஞ்சம் தாழ்ந்திருக்கு. கிபி 8ஆம் நூற்றாண்டுல வைணவம் வந்து மேலோங்கி இருக்கு, சைவம் வந்து பாத்தீங்கன்னா சிறிது அடங்கி இருந்தது. இதன் பிறகு அதற்கு பிறகு சமய காழ்ப்பு ஒருவாறு அடங்கியது. 8ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் வந்து இப்படி எல்லாம் நம்ம இருக்கக்கூடாது, இப்படி சைவம் வைணவம் நம்ம சண்டை போட்டுக்கு இருந்தோம்னா மறுபடியும் பழைய மாதிரி வந்து வேறொரு சமயங்கள் உள்ள வந்து நம்மள அடிமையாக்கிறியா, சரிங்களா? அது மாதிரிதான் முதலில் இரண்டு பாருங்க, பின்னர் இரண்டும், அதாவது சைவம் வைணவமும் இகழ்னா என்னது, அந்த பகையெல்லாம் வந்து பாருங்க, இகழ் கொண்டமையால் ஏற்ற முறை இயன்றது என்பது எண்ணத்தக்கது. இந்த பகையெல்லாம் விட்டுட்டாங்க, அதுக்கப்புறம் ரெண்டு சமயமும் போட்டி போட்டு நல்லா வளருது. சமய பெரியோர்கள் சிறப்பாக சைவ சமய குறவர்கள் அடியார்கள் புடைசூழ ஒரு ஊராக சென்று பண் சுமந்த பாடல்களை இங்க கூட நீங்க எல்லாம் பாருங்க, எந்த சமணம் பௌத்தம் வந்து இசையையும் கலையையும் நிராகரித்து இது மதத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்லிச்சோ, அப்ப இங்க சைவ சமய குறவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா இசையோடு பாடல்களை பாடி கோயில்கள் தோறும் சென்று இறைவனை என்ன பண்றாங்க, வாழ்த்துறாங்க. புறச்சமயங்களை புறங்காணவும் இந்து சமயத்தை சீர்திருத்தி தலைத்திட செய்யவும் எண்ணம் கொண்டு முன்வந்து முன்னோடிகளாய் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் இணைந்து இயங்கி இருந்தமிழ் மக்களை இயக்கிய இயக்கத்தையே பக்தி இயக்கம் என்கிறோம். இப்ப நல்லா கவனிச்சுக்கங்க, நாங்க வந்து ஒரு முதல் கருத்து உங்களுக்கு நான் சொன்னேன். இப்ப நீங்க படிக்கன்னா பாருங்க, பக்தி இயக்க காலம் நான் சொன்னா இப்ப எங்க கொண்டு வந்து எங்க கோர்வையா கோர்க்கிறோம் பாருங்க, இதுதாங்க புரிதல். இப்படித்தாங்க நம்ம வந்து ஒரு இலக்கியம் சார்ந்த புரிதல் இருக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப நல்லா கவனிங்க, புறச்சமயங்களை சமணம் பௌத்தம் இந்த மாதிரி புறச்சமயங்களை வந்து என்னது புறங்காணவும் ஓட செய்யவும் இந்து சமயத்தை வந்து, அதாவது சைவ வைணவ இந்து சமயத்தை வந்து மறுபடியும் சீர்திருத்தி தலைத்திட செய்யவும் இந்த எண்ணம் கொண்டு முன்வந்த முன்னோடிகளாய் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் இரண்டு பேருமே இணைந்து இயங்கி நம் இந்த நிலை மக்களை இயக்கிய இயக்கத்தையே பக்தி இயக்கம் என்கிறோம். மக்களை ஒரு இயக்கமாக மாற்றி சைவ வைணவத்தை வந்து பின்பற்ற செய்து இது ஒரு பக்தி இயக்கமாக மாற்றிய பெருமை யாருக்கு பாத்தீங்கன்னா நாயன்மார்களுக்கும் ஆழ்வார்களுக்கும் உண்டு. இந்த பக்தி இயக்கத்தால் விளைந்த பயன்கள் வந்து மேலே படிக்கிறப்ப அவ்வளவு கருத்துக்கள் இருக்கு. இன்னைக்கெல்லாம் வந்து நம்ம வந்து இன்னைக்கு நம்ம வந்து தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கு பார்த்தாலும் திருவிழாக்கள், கோயில் குடமுழுக்குகள், இறைவனுடைய இசைப்பாடல்கள், இதற்கெல்லாம் இதுதாங்க அச்சாரம். இந்த பக்தி இயக்கத்தால் விளைந்த பயன் அதாவது எண்ணில் அடங்காதவை. அதெல்லாம் நம்ம வந்து வரிசைப்படுத்தி இருக்கோம், என்னான்னு பாருங்க. பக்தி வெள்ளம் பார் முழுவதும் பரவி பண்பையும் அன்பையும் வளர்த்தது. சமண சமயம் விதைத்த அந்த சமய எதிர்ப்பு, பெண்கள் வந்து தீண்டக்கூடாது, நீ வந்து இந்த பிறவியில வந்து முக்தி அடைய முடியாது. ஆனா சைவ வைணவம் என்ன சொல்லுது தெரியுங்களா, ரொம்ப அழுத்தமான கருத்து. நீ இறைவனை திருவடியை அடையணும், இறைவனுடைய அருளை பெறணும்னா இல்லறம் தாராளமா செய்யலாம், பெண்கள் திருத்தலத்துக்குள்ள வந்து வரலாம், பெண்கள் வந்து ஒரு போக பொருளும் கிடையாது. இல்லறத்தில் இருந்து கொண்டு நீ அறத்தோடு நீ வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக இறைவனுடைய திருவடியை வந்து அடைய முடியும் அப்படின்றத வந்து சைவமும் வைணவம் சொல்லுது. பக்தி வெள்ளம் இந்த உலகம் முழுவதும் பரவி பண்பையும் அன்பையும் வளர்த்தது. எதால? இந்த பக்தி இயக்கத்தால. மன்னருக்கும் மக்களுக்கும் இடையே இருண்ட காலத்தில், அதாவது வந்து சங்க மரிய காலத்தில் ஏற்பட்ட இடைவெளி வந்து இந்த பல்லவர் காலத்துல வந்து நீங்கி நெருக்கம் உண்டானது. இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ், இயற்றமிழ்னா உங்களுக்கு தெரியும், முத்தமிழை பற்றி தெரியும். இந்த இயற்றமிழ் வந்து இசை மனம் பெற்றது. இயற்றமிழ வந்து இசையோடு பாடி கோயில் கோயிலாக இறைவனுடைய புகழை பாடி அது இசையினுடைய வடிவம் பெற்றது. தமிழ் இசை தலைத்தது. சமணம் பௌத்தம் வந்து இசைக்கு எதிராக இருந்தது. ஆனா இங்க பல்லவர் காலத்துல வந்து பக்தி இலக்கியத்தின் மூலமாக, பக்தி இயக்கத்தின் மூலமாக தமிழ் இசை வந்து தலைத்தது. மூளையில் முடங்கி கிடக்காது
சங்க காலம் போன்றே அனைவரிடமும் அருந்தமிழ் விளையாடியது. எந்த காலத்துல? பல்லவர் காலத்துல. பண்டிதர் மொழியாக இருந்த பைந்தமிழ் பாமர் மொழியாகிய மாறியது. இப்ப நீங்க சங்க காலத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய பெரிய புலவர்களுடைய மொழியாக இருந்திருக்கு. சங்கம் அறிய காலத்திலையும் கூட அதையே தொடர்ந்து வந்திருக்கு. ஆனா இங்க பல்லவர் காலத்துல ஒரு பாமரனும் படிக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு மொழியாக நம் மொழி மாறிடுச்சு. வடசொல் கலந்தமையால் இறுகி இருந்த தமிழ் விலகிய. சங்க காலத்தில் இதெல்லாம் ஒரு முக்கியமான கருத்துங்க. என்ன கருத்து அப்படின்னா, சங்க காலத்துல ஒரு தூய தமிழ் செந்தமிழ் ஒரு கடினமாக இருக்கும், இலக்கியங்கள் படிப்பது கடினம். ஆனா இன்னைக்கு நம்ம பாருங்க, ஒரு தமிழை எப்படி எளிமையா இன்னைக்கு நம்ம பேசுறோம். தமிழும் ஆங்கிலமும் கலந்து எளிமையா பேசுறோம். இப்ப நம்மளே தூய தமிழை பேசுன்னு வச்சுக்கோங்க, அப்படி நம்மள மாறியா பார்ப்பாங்க. இப்ப நான் தமிழாசிரியர், நான் தூய தமிழ்ல பேசுனேன்னா, ஐயா நீங்க எப்படி தூய தமிழ்ல பேசுறீங்கன்னு கேட்பாங்க. ஐயா நான் தமிழாசிரியர், எனக்கு தூய தமிழ்ல உரையாட தெரியாட்டி நான் ஒரு தமிழ் ஆசிரியனே கிடையாது. அப்ப வடசொல் கலந்தமையால் இறுகி இருந்த தமிழ் இலகியது. பாத்துக்கங்க. சொல்வளமும் சிறந்தது, தமிழ் எளிமை வெற்றி இனிமையுற்றது. நீங்க மணிபிரவாள நடை அப்படிங்க படிச்சிருப்பீங்க, பாத்துக்கங்க. பைந்தமிழ் பக்தி மொழியாக உருவெடுத்தது. எந்த காலத்துல? பல்லவர் காலத்துல. பன்முக வளத்தால் பசுந்தமிழ் புது மெருகேற்றி புது பொலிவுற்றது. பதிக முறை தோன்றியது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, முக்கியமானது பதிகம். அதே நேரத்துல பாசுரம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் டிஆர்பில சாதாரண ஒரு கேள்வி. பதிக முறை எந்த காலத்துல தோன்றுச்சு? எனக்கு பதிகம் தான் தெரியும், 10-11 பாடல்கள் அடங்கியது பதிகம்னு படிச்சிருக்கேன். இது யாரு காலத்துல தொடங்குன்னு எனக்கு தெரியலையே. அப்ப நம்ம பாருங்க. பக்தி இலக்கியங்களான தேவார திவ்ய பிரபந்தங்கள் பிறந்தன. எந்த காலத்துல? பல்லவர் காலத்துல. சைவ வைணவ சமயங்கள் மலர்ச்சியுற்ற நிலை பெற்றன. எந்த காலத்துல? பல்லவர் காலத்துல. பிள்ளைத்தமிழ், உலா, கோவை, கலம்பகம் போன்ற பிற்கால பிரபந்தங்களுக்கு ஊற்று நிலையாக ஒளிர்ந்தன. எந்த பாடல்கள்? பக்தி பாடல்கள் இந்த பல்லவர் காலத்துல. மன்னரையும் மக்களையும் பாடும் முறை மாறி. நல்லா தெரிஞ்சுக்கங்க, சங்க காலத்துல மன்னனை பாடி இருக்கிறாங்க, மக்களை பாடி இருக்கிறாங்க. எப்படி? இப்ப நீங்க 8 தொகை 10 பாட்டு எடுத்துக்கங்க, மன்னர்களையும் வள்ளலையும் புகழ்ந்து பாடி இருக்கிறாங்க. இப்ப நீங்க சிலப்பதிகாரத்தை பாத்தீங்கன்னா குடிமக்கள் காப்பியன்னு நீங்க சொல்றீங்க. எப்படி? மன்னர்களையும் வள்ளல்களையும் புகழ்ந்து பாடக்கூடிய காலகட்டத்துல கோவலன், கண்ணகி, மாதவி சாதாரணமாக குடிமக்களை என்ன பண்ணிருக்கு? காப்பியை பாடியிருக்கு. அதுதான். அப்ப மன்னரையும் மக்களையும் பாடும் முறை மாறி இறைவனை பாடும் இலக்கிய மரபு ஏற்பட்டது. இலக்கிய மரபுன்றது முக்கியமானது. நீங்க மொழி வரலாறு படிப்பீங்க. மொழி வரலாறுல இடைக்கால தமிழ் நீங்க படிச்சிருப்பீங்க. இறை என்பது சங்க காலத்துல மன்னனை குறிக்குது. இடைக்காலத்துல இறைன்றது யாரை குறிக்குது? மன்னனவா குறிக்குது. மொழி வரலாற்று அடிப்படையில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இறை என்பது இறைவனை குறிக்குது. இன்னைக்கும் இறை என்பது யாரை குறிக்குது? தற்காலத்துல இன்னைக்கும் கடவுளைத்தான் குறிக்குது. இதெல்லாம் மொழி வரலாறுல வரக்கூடிய என்னது கருத்துகள். நல்லா தெரிஞ்சுக்கங்க. அடுத்து பாருங்க. அடுத்து இசை கூத்து இரண்டும் சமண பௌத்தர்களால் சீர்குலைந்த நிலை மாறி இக்கலைகளை தூய்ப்பதற்கு இது பக்கபலமாக ஆகியது. எது? பக்தி இலக்கியம். சமணர்கள் எதை வேண்டா வெறுப்பாக வெறுத்தார்களோ நல்லா தெரிஞ்சுக்கணும். இசையும் கூத்து கூடவே கூடாது. இசையும் கூத்தும் எதை மிகுவிக்கும்? வேண்டாத இச்சையை மிகுவிக்கும். இது இறைவனுடைய திருவடிகளை அடைய முடியாது, முக்தி அடைய முடியாது. நீ பெண்மையை நீ போற்றுனீன்னா, பெண்மையை ஆதரிச்ச அப்படின்னா நீ சொர்க்கத்துக்கு போக மாட்ட, நரகத்துக்கு போவ. அப்பெல்லாம் சமணமும் பௌத்தமும் சொல்லுது. அடுத்து பாருங்க. ஆலயம், அதாவது கோயில் விழாக்கள் சிறப்புற்றன. எது? இசையும் கூத்தும். நாட்டுப்புற பாடலுக்கு நல்ல ஆதரவு கிடைத்தது. இதெல்லாம் முக்கியமானதுங்க. நீங்க நாட்டுப்புற பாடல்றப்ப இளங்கோவடியில படிப்போம், மாணிக்கவாசகர் படிப்போம், திருஞான சம்பந்தர் படிப்போம். இங்க பாருங்க. அப்ப இதனால் திருப்பாவை, திருவம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி போன்ற நாட்டு பாடல்களின் நல்வடிவங்களாக உருவெடுத்தன. தமிழகம் எங்கேனும் கோயில்கள் பெருகின. யாருடைய காலத்துல? பல்லவர் காலத்துல. மக்கள் பண்பட பாங்குற காரணமாய் என்றது பக்தி இயக்கம். அத மக்கள் ஒரு பண்பாட்டோட தன்னை பண்படுத்துவதற்கும் ஒரு பாங்குற வாழ்வதற்கும் பக்தி இயக்கம் பாத்தீங்க அப்படின்னா இருந்திருக்கு.
ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உணர்வு உண்டாகியது என்னது பல்லவர் காலத்துல. பல சாதியினர், பல மரபினர், பல்வேறு இடத்தினர் என இருண்ட காலத்தில் பாருங்க, சங்க மருவிய காலத்தில் பிரிந்திருந்தவர் அனைவரும் இந்த பக்தி பாடல்களால, யாருனால, இந்த ஆழ்வார்கள்னாலையும் நாயன்மார்கள்னாலையும் என்ன பண்றாங்க, ஒன்று சேர்றாங்க. இறைவன் முன் எல்லோரும் ஓரினத்தவரே எனும் ஒற்றுமை உணர்வு ஓங்கியது. ஒன்றிருந்தனர், உணர்ந்தனர், உரிமையை விரும்பினர். எதால? பக்தி பாடல்களால. அவர்கள் விருப்பம் அடுத்த நூற்றாண்டில் நிறைவேறி, இப்படியெல்லாம் இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்துல வந்து இன்னைக்கு நீங்க பாருங்க, ஒரு கோயிலுக்குள்ள வந்து இந்த ஜாதியினர் போன்ற அவசியம் கிடையாது. மதுரை எந்த கோயிலாக இருக்கட்டும், பழனிமலை முருகன் கோயிலுக்கு வந்து குறிப்பிட்ட இனத்தாரில் வரன் இருக்கா? அனைவருமே அங்க வந்து என்ன பண்ணலாம், வந்து இறைவன் முன்னாடி வந்து சமம் அப்படின்றது சொன்னது என்னங்க, இந்த பக்தி இலக்கியம் தான். எனவே இவ்வியக்கம் மக்களை ஒன்றுபடுத்தி உரிமை விளைய செய்து வருங்கால தமிழாட்சி வாழ்வுக்கு வித்திட்டது. எது? இந்த பக்தி இயக்கம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, பக்தி இயக்கம்ன்றத அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். சைவ வைணவ சமயங்கள் தமிழின் இரு கண்கள் என இணைத்தன. எது? இந்த பக்தி இயக்கம். பழஞ்செய்யில் மரபு, வார்த்தையை நல்லா கவனிக்கணுங்க. பழஞ்செய்யில் மரபு புதுமுறையில் சிற்றின்ப காதல் பேரின்ப காதலாக அமைந்தது. சிற்றின்ப காதல் என்னது? தலைவன் தலைவி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, விரும்புவாங்க. அக இலக்கியங்கள் வந்து ஒத்த அன்புடைய தலைவனும் தலைவியும் தங்களுக்குடைய காதல் வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடிய சங்க இலக்கியங்கள். இங்க வந்து பாருங்க, அந்த சிற்றின்ப காதல் வந்து இறைவன் மேல் வந்து பாத்தீங்கன்னா அன்பு செலுத்தக்கூடிய அந்த பேரின்ப காதலாக அமைந்தது. அடியார் புடைசூழ ஊர்தோறும் சென்று பாடி பரபரப்பை உண்டாக்கியமையால் ஆலய வழிபாட்டில் ஆர்வம் உண்டாக்கியது. இன்னைக்கும் என்னதான் நம்ம வீட்டுல வந்து இறைவனை வந்து வணங்கினாலும், ஆனா ஒரு முழுமையான ஒரு இறைவனுடைய அருளை பெறனா நம்ம எங்க போறோம்? ஒரு நல்ல திருநாள்ல வந்து திருத்தலங்களுக்கு வந்து போவோம். அப்ப அந்த மரபு கூறுகள்லாம், அந்த பழக்க வழக்கங்கள்லாம் வருவதற்கு காரணமாக இருந்தது இந்த நாயன்மார்களும் சரிங்களா, இந்த ஆழ்வார்கள் தான். அப்பர் வந்து பாருங்க, அப்பர் உழவரா திருப்பணி புரிந்து வழிகாட்ட ஆலயங்களை காத்திடு வகை தோன்றியது. இந்த உழவரா திருப்பணி என்னது நீங்க படிச்சிருப்பீங்க. திருநாவுக்கரசர் வந்து ஒவ்வொரு திருத்தலங்களுக்கும் போய் வந்து அங்க இருக்கக்கூடிய புல்லு இந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டு அந்த கோயிலை வந்து பராமரிக்கக்கூடிய ஈடுபடுறது இதுதாங்க. உழவரா திருப்பணி புரிந்து வழிகாட்ட ஆலயங்களை காத்திடும் வகை தோன்றியது. எப்ப? இந்த பல்லவர் காலத்துல. எளிமையும் உழைப்பும் இறைவனை விளைவது என்பது உணரப்பட்டது. நீ இறைவனை போய் நீ அடையணும் அப்படின்னா உன்ட பணம் வந்து அவசியம் கிடையாது. உண்மையான உழைப்பு, ஒரு எளிய தோற்றத்தோட போனா கூட வந்து இறைவனை வந்து நீ வந்து என்ன வந்து கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா என்னது அடையலாம். நந்தனார் சரித்திரம், நந்தனார் கீர்த்தனை பார்த்திருப்பீங்க, பாருங்க, அதெல்லாம் நீங்க வந்து படிங்க. ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு புரிதல் இருக்கு. பாடல் பெற்ற தலம் என்னும் பெருமையும் அதனால் ஆலயங்களின் ஊர்களின் அருமையும் அறியப்பட்டன. இந்த பக்தி இயக்கம் தமிழகம் முழுவதும் சென்று பணியாற்றியமையால் அக்கால நிலை, ஞால நூல் அமைதி, வரலாற்று கூறுகள் ஆகிய அனைத்தும் தெரிய வருகின்றன. கோயில்கள் வழிபாடு இதுல முக்கியமானது பாருங்க. என்னதான் வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டாலும், இந்தமில் ஏற்றமுற்றாலும் கோயில் வழிபாடு வந்து வடமொழியில தான் நடந்திருக்கு. யாருடைய காலத்துல? பல்லவர் காலத்துல. அடுத்து கோயில் வழிபாடு பாமரருக்கு புரியாது இருந்தது. இன்னைக்கு கூட நம்ம கோயில்கள்ல வந்து ஒரு கருத்தை வந்து சொல்றாங்க, இங்கு தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும், வழிபாடு செய்யப்படும். இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல இப்ப உங்க வீடு இருக்கு, உங்க வீட்டுல வந்து வெளியில வந்து ஒரு விளம்பர பலகை வைக்கிறீங்க, அறிவிப்பு பலகை, இங்கு நீங்களும் சாப்பிடலாம் அப்படின்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி பாத்துக்கணும். கோயில்களில் வழிபாடு பாமரருக்கு புரியாது இருந்தது பல்லவர் காலத்துல. பக்தி பாடல்கள் இறை உணர்வை எடுத்தோதும் வாயிலாக பாமரருக்கு பாடப்பட்டன. ஏன்னா நீங்க பக்தி பாடலை பாருங்க, திருஞான சம்பந்தர் பாடலா இருக்கட்டும், திருநாவுக்கரசரா இருக்கட்டும், சுந்தரரா இருக்கட்டும், மாணிக்கவாசரா இருக்கட்டும், அப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா சாதாரணமாக ஒரு பாமரன்னு கூட வந்து வாய்விட்டு பாடக்கூடிய அளவுல வந்து படிக்கக்கூடியதா இருக்கும். தெய்வ அனுபவங்களை உலகியலில் வைத்து பாடப்படும் வழக்கு தோன்றியது. ஏன்னா சங்க இலக்கியத்துல வந்து நீங்க படிச்சிருப்பீங்க சரிங்களா. அதாவது ஒண்ணு பாத்தீங்கன்னா உலக வழக்கு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா செய்யுள் வழக்கு நான் படிச்சிருப்போம். இங்க பக்தி இலக்கியத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த உலகியல் வழக்குகளை வந்து வைத்து பாடக்கூடிய வழக்கு வந்து
பல்லவர் காலத்துல வந்து தோன்றி இருக்கு. வாழ்வின் பின்னணியாக சங்க காலத்தில் விளங்கிய இயற்கை இக்காலத்தில் இறைவனின் எழிற்கோலமாக ஏத்து பெற்றது. சங்க காலத்துல வந்து நம்ம ஏற்கனவே படிச்சோம், இயற்கை ஏத்தி பாடுறது ஐநில வர்ணனை அங்க வந்து இருக்கும். அவங்களுடைய தொழிலை பத்தி வர்ணிச்சு பாடுறது பாடியிருப்போம். ஆனா இங்க பக்தி இலக்கிய காலத்துல வந்து இயற்கையை வந்து பக்தி இலக்கிய காலத்துல வந்து இறைவனுடைய எழிற்கோலமாக ஏத்து பெற்றது. யாரு? பல்லவர் காலத்துல. புதிய உரைநடை முக்கியமானதுங்க. இந்த மணிபுரவாள நடை வந்து யாருடைய காலத்துல? மணிபுரவாளனா என்னது? சமஸ்கிருதத்தையும் தமிழையும் கலந்து எழுதப்படக்கூடிய ஒரு வழக்கு தான் மணிபுரவாள நடை. இது யாருடைய காலத்துல உண்டானது பாத்தீங்கன்னா பல்லவர் காலத்துல. பல்லவர்கள் வடமொழிக்கே பேராக்கம் தந்தமையால் தமிழ் இலக்கியம் வடமொழி போக்கையே பெரிதும் மேற்கொண்டது. யாருடைய காலத்துல? பல்லவர் காலத்துல. இக்காலத்தில், அதாவது பல்லவர் காலத்தில் தமிழுக்கும் வடமொழிக்கும் பொதுவான விருத்தப்பாவை தலை சிறந்து திகழ்ந்தது. வார்த்தை நல்லா கவனிக்கணுங்க. நீங்க அப்படியே காப்பியங்களுக்கு போனீங்கன்னா, ஐஞ்சிறுகாப்பியங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே பாருங்க, விருத்தப்பாண்டு படிச்சிருப்போம் நம்ம வந்து. அப்ப தமிழுக்கு வடமொழிக்கும் பொதுவான விருத்தப்பாவை தலை சிறந்து திகழ்ந்ததான். இதெல்லாம் வந்து டிஆர்பி வினா. தாளிசை துறை விருத்தம் என்னும் பாவினங்களும் சிறந்து விளங்கின. யாருடைய காலத்துல? பல்லவர் காலத்துல. அடுத்து பாருங்க, சங்க மரபு அகத்திணை தோத்திர பாடல்கள் சிறப்புற பெற்றது. நீங்க சங்க காலத்துல மன்னனை புகழ்ந்து பாடுவதாக இருக்கும். அப்படியே நீங்க பக்தி இயக்கத்துல, பக்தி இலக்கிய காலத்துல, பல்லவர் காலத்துல தோத்திரம்னு ஒண்ணும் கிடையாது. இறைவனை வந்து அப்படியே என்ன பண்றது? புகழ்ந்து பாடுறது. தோத்திர பாடல்கள் சிறப்புற பெற்றன. அளவிலும் சுவையிலும் பக்தி பாடல்கள் போல பிற இலக்கியங்களில் இல்லை எனும் அளவில் மூவர் தேவாரமும் முதலாழ்வார் நீங்கிய. வார்த்தை நல்லா கவனிக்கணுங்க. மூவர் தேவாரமும் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் இவங்க தேவாரத்திலையும் முதலாழ்வார் நீங்கிய பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இவர்களை தவிர அதுக்கப்புறம் பாருங்க 12 திருமுறைகளை வந்து 9ஆம் திருமுறை வந்து 9 பேர் எழுதியிருப்பாங்க. 9 அவங்க திவ்ய பிரபந்தங்களும் தோன்றின. கீழ்கணக்கில் நாலடியார் தொகுக்கப்பட்டது. யாருடைய காலத்துல? இந்த காலத்துலதான், பல்லவர் காலத்துலதான். அது மட்டும் கிடையாதுங்க. காப்பியங்கள்ல பெருங்காப்பியம், உலாவுல வந்து ஞான உலா, கலம்பகத்துல நந்தி கலம்பகம், வெண்பா இலக்கியத்துல வந்து பாரத வெண்பா போன்ற இலக்கியங்களும் பல்லவர் காலத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா தோன்றி இருக்கு. களவியல் உரை, புறப்பொருண்பா மாலை, சங்க யாப்பு, பாட்டியல் நூல்கள் போன்ற இலக்கண நூல்களும் பல்லவர் காலத்துலதான் தோன்றி இருக்கு. திவாகர நிகண்டு, பிங்கள நிகண்டு போன்ற நிகண்டுகளும் உருவானது எந்த காலம்னா? பல்லவர் காலம்தான். பிரபந்தங்கள் தோன்றிய காலமும் எந்த காலம்னா? பல்லவர் காலம்தான். அன்பான முதுகலை ஆசிரியர் பெருமக்களே, இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு 1.5 மணி நேரம் நம்ம வந்து இந்த கருத்துக்களை வந்து மொத்தம் வந்து ஒரு 10 பக்கங்கள் வந்து நம்ம வந்து பார்த்திருக்கோம். இதை தொடர்ந்து சோழர் காலமும் வரும். இப்ப நீங்க இந்த 3 காலங்களையும் நீங்க படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இலக்கியங்களை பற்றி ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு வரும். அதுலயும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பக்தி இலக்கியமாக இருக்கட்டும், நீங்க காப்பியங்களாக இருக்கட்டும், நீங்க மொழி வரலாறு படிக்கிறப்ப கூட கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒவ்வொன்றுக்கும் நீங்க பிஜிடிஆர்பி பாடத்திட்டம் வந்து சும்மா கிடையாதுங்க. அப்படியே வந்து ஒரு கோர்க்கப்பட்டு இருக்கும். நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க பாடத்திட்டத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே வந்து நீங்க 50 விழுக்காடு தேர்ச்சி அடைவதற்கு சமம். பாடத்திட்டம் புரியாம இடையில போய் ஏதோ ஒரு வகையில வந்து நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து தேர்ச்சி அடைய முடியாது. அன்பான முதுகலை ஆசிரியர் பெருமக்களே, நீங்க எல்லாம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில எப்படியாச்சும் தனக்கான இடத்தை பிடிக்கணும்னு சொல்லி வந்து போராடிக்கிட்டு இருப்பீங்க. நானும் அத்தகைய போராட்டத்தை கடந்து மூல நூல்களை ஆழ்ந்து படித்து நல்ல மதிப்பெண்களை பெற்று எனக்கான இடத்தை வந்து நான் பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு மற்ற பயிற்சி நிறுவனங்களைப் போல் லகரம் 100% இருக்காதுங்க. சிறந்த வழிகாட்டியாக இருக்கும். தமிழை விரும்பி ஒரு வேலை வாய்ப்பை பெறுவதற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு இடம்தான் லகரம்ங்க. எதையும் நீங்க வந்து அலட்சியமா பார்க்காதீங்க. இந்த உலகத்துல வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்மை பற்றி தெரியாதவருக்கு நாம் சாதாரணமானவர்.
நம்மை பற்றி தெரிந்தவருக்கு நாம் ஒரு சிறந்தவர். அப்போ ஒருவரை பற்றி தெரிந்து கொள்ளாமல் அவர்களை அலட்சியமாக நினைக்க கூடாது. இங்கு திறமையான நபர்கள் நிறைய உண்டு. அவர்கள் வழிகாட்டும் பொழுது உங்களுடைய வெற்றி 100% உங்களை தேடி வருங்க. நீங்க தேடி போக தேவையில்லை. அதுபோல நல்லவருடைய வழிகாட்டலை கண்டிப்பாக நீங்க நாடுங்க. லகரமும் உங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக கண்டிப்பாக இருக்குங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா வரவேறுங்க. சும்மா பார்த்துட்டு அப்படியே கடந்து போகாதீங்க. இப்ப நான் நிறைய சொல்லியிருப்பேன். நம்ம தமிழர்களாகி நம்மளே தமிழை ஏதோ ஒரு வகையில நம்ம வரவேற்காட்டி ஒரு இனம் அழியணும் அப்படின்னா அந்த இனத்தை பெரிய ஆயுதங்கள் கொண்டு தாக்கி அழிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நான் மொழி வீழ்ந்தாலே நம்முடைய இனம் அழிந்ததாகலாம். இன்று தமிழருடைய அந்த பங்களிப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம மொழி அழிவதற்கு நம்ம காரணமாக இருந்துட வேண்டாம். ஏதோ ஒரு வகையில அலட்சியமாகவும் ஒரு எள்ளலாகவும் ஏளனமாகவும் யாரையும் கடந்து போய் விட வேண்டாம். இந்த காணொளி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களுடைய பின்னூட்டத்தை சொல்லுங்க. லகரத்தை தேடி வாங்க. கண்டிப்பா ஒரு நல்ல சிறந்த வழிகாட்டியாக அடுத்து வரக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வுல 100% உங்களுக்கான பணி வாய்ப்பை பிடித்து தருவதற்கு உற்ற உறுதுணையாக எங்களுடைய பயிற்சி நிறுவனம் இருக்கும். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி.